கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அவருடைய கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூட்டி அவருடைய பாடி ஆராதிக்கவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் அனைவரும் நன்றியும் துதி சோத்திரங்களை கூட எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நானும் கூட நன்றிகளையும் துதி சோத்திரங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு பேச தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது யெகோவா நிசி என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸோ யெகோவா நிசி என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லார்ட் இஸ் மை பேனர். தி லார்ட் இஸ் மை பேனர். கர்த்தர் என் யெகோவா என் ஜெயக்கொடி. யெகோவா என் ஜெயக்கொடி என்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கு. இதுக்கான ஆதார வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமும் 17:15 வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். யாத்திராகமும் 17 அதிகாரம் 15. எக்ஸோடஸ் 17 சாப்டர் வெர்ஸ் 15 படி. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. பிரியமானவர்களே, இங்க நாம் பார்க்கும்போது மோசே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடத்துக்கு என்ன பெயர் வைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது யெகோவா நிசி என்ற பெயர் அதுக்கு வைத்திருந்தார். சரி, என்ன இது இல்லைங்களா? இந்த பலிபீடத்தை அவர் கட்டினதுக்கான ஒரு காரணம் என்னவா இருந்துச்சு, இதோடைய பின்னணி என்ன, இதோடைய பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த 17 அதிகாரத்துக்கு நம்ம அப்படியே பின்னோக்கி நம்ம போனோம் அப்படின்னாக்கா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவங்க சீன் வனாந்தரத்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்குறார்கள். எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீன் வனாந்தரத்தில் அவர்கள் வந்து ரெவிதீமில் அங்கே பாளையம் இறங்குறாங்க. அங்கே அவங்களுக்கு குடிக்க என்ன இல்லை, தண்ணி இல்லை. 17 அதிகாரம் 1 வசனம் பைபிளில் படிங்க. எக்ஸோடஸ் 17 சாப்டர் வெர்ஸ் 1 படி. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்ரமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பிரியமான சகோதரர்கள், இந்த பின்னணி நம்ம இந்த மோசே இந்த பலிபீடத்தை கட்டினதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது, அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீம், நினைவில் வச்சுக்கோங்க இந்த பேர், ரெவிதீமில் என்ன செய்தாங்களாம், பாளையம் இறங்கினார்கள். அங்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, அங்கே குடிக்க என்ன இல்லை, தண்ணி இல்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கணும், எல்லாம் நினைச்ச நேரத்தில் என்ன ஆகணும், கிடைச்சுன்னா கொஞ்சம் கூட என்ன ஆகக்கூடாது, டிலே ஆகக்கூடாது. கொஞ்சம் தாமதமானாலே என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. எந்த அளவுக்குனாக்கா, மோசையை கல்லடித்து சாகடிக்கிற அளவுக்கு நாங்கள் இஸ்ரேல் மக்கள் ரொம்ப கோபமாயிடுவாங்க. ஸோ அதே போல் தான் இங்கே தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் தேவன் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ஒரு ஏற்பாடு என்ன பண்ணுவார், நிச்சயமாக செய்வார். எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. எகிப்திலே பல நாங்கள் வாதைகளை செய்திருக்கிறாரு, அற்புதங்களை செய்து தான் எகிப்தை விட்டு அவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை ஏற்படுது. குடிக்க தண்ணி இல்லை. உடனே அவங்க வழக்கம் போல் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, முறுமுறுத்தலை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்களாம் பாருங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க, 2nd verse படிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, எப்பவுமே ஆண்டவர் எது செஞ்சாலும் கொஞ்சம் தாமதமாக என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் அவர் லேட் பண்ணாலும் சரியாக என்ன பண்ணுவார், ஏற்ற நேரத்தில் அவர் கொடுப்பாரு. அவர் லேட் பண்ணல, நம்முடைய எதிர்பார்ப்பு தான் ரொம்ப முன்னாடி இருக்குது. அவர் கருத்தை எல்லாமே என்ன செய்கிறாரு, எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு உடனுக்குடன் எல்லாம் என்ன நடந்துடணும், இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நடந்துடணும். எந்த கஷ்டமோ எந்த ஒரு நாங்கள் பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி தான் இஸ்ரேல் மக்கள் கூட உடனே என்ன செய்தாங்களாம், முறுமுறுத்தார்கள், வாதாடினார்கள். என்ன பண்ணாங்களா, ஏன் கர்த்தரை நீங்கள் என்னிட வாதாடுகிறீர்கள், ஏன் கர்த்தரை
பரீட்சை பார்க்கிறீர்கள். உடனே எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னாக்கா, மோசையை கல்லெறியும் அளவுக்கு கொண்டு போனான். நெக்ஸ்ட் verse படிங்க சார், 3rd verse. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, உடனே என்ன முறுமுறுப்பு ஏறெடுத்தாங்க அப்படின்னு பார்க்குது. எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க, கொன்று போட கொண்டு வந்தீங்க இல்லைங்க. தேவன் அவங்களுக்கு என்னத்துக்காக அங்கே கொண்டு வந்தாரு? கானான் தேசத்தை கொடுப்பதற்கு. பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம், அப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த நல்ல தேசத்தை தேவன் கொடுக்க தான் கொண்டு வந்தார வழியே இவங்களை தண்ணி தவணத்தினால சாகடிக்கிறதுக்காக கொண்டு வரல. ஆனா இவங்க தேவனுக்கு விரோதம் என்ன பண்றாங்க? முறுமுறுத்தல், மோசைக்கு எதிராக வாதம் பண்றது. அகல மோசைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட போயிட்டு இதை சொல்றாரு இல்லைங்களா. வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க, 4th verse படிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். பாருங்க பிரியமா, இந்த மாதிரி நிறைய முறை இஸ்ரவேல் மக்கள் செய்திருக்கிறாங்க. மோசேக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? அவரை கல்லெறிய அவங்க பார்த்தார்கள். அந்த நேரங்களெல்லாம் தேவன் எங்க தலையிட்டு என்ன செய்வார்? மோசையை அநேக முறை தேவன் காப்பாற்றி இருக்கிறாரு. தேவன் அவர் கூட இல்லாமல் இருந்திருந்தா இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அவரை கல்லடிச்சே கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஜனங்க தான் இந்த ஜனங்க. இப்போ மோசஸ் கிட்ட ஆண்டவர் சொல்ற, சரி என்ன செய், நீ உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு போய் என்ன செய், ஒரு கண்மலையை அடி, என்ன கொண்டு வர மலை கண்மலை தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வாங்க வாசிங்க, அப்படி அடுத்த வசனம் வாசிங்க, 5th verse. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட கூட்டி கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. பாருங்க பிரியமானவர்கள, அடுத்த வருஷம் படிச்சுங்க. அங்கே ஒரு பேரு நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரில் கண்களுக்கு முன்பாக செய்தான். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப தேவன் சொல்லி அனுப்புறாரு, மூப்பரை கூட்டிட்டு போ, என்ன செய், உன் கோலை கையில பிடித்து கொண்டு போ, ஜனங்கள் முன்பாக நடந்து போ, அப்புறம் ஓரவிலே நான் கண்மலையின் மேல் நிற்பேன். அப்போ என்ன செய், இந்த கண்மலையை அடி என்று சொல்லி தேவன் மோசஸ்க்கு சொல்றாரு. அப்போ அதே போல மோசஸ் அந்த கண்மலையை அடித்தாரு. என்ன நடந்துச்சுங்க? தண்ணீர் அங்கே ஆறாக புறப்பட்டு வந்தது. ஜனங்க 6 லட்சம் பேர் இருந்தாங்க, புருஷர்கள் மாத்திரம் எவ்வளோ பேர்? 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கிட்ட அந்த ஜனங்க இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கும் தண்ணீர் என்ன இருக்குது? இந்த கண்மலையிலிருந்து வந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு அப்படின்னாக்கா, அது தண்ணீரை பெரிய ஆறா என்ன இருக்கும்? ஓடி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேருக்கு தண்ணி கொடுக்கணும்னாக்கா சும்மா கொஞ்சம் தண்ணி வந்ததுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா அத்தனை பேரும் அங்கே தண்ணீரை குடித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த பயணத்தில் இந்த தண்ணீரை தான் என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்திக்கணும். அதாவது வனாந்திரத்தில் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு தண்ணீரை உண்டாக்கி இருக்கிறாரு, ஒரு ஊற்றை உண்டாக்கி, ஒரு ஆறை உண்டாக்கி. இஸ்ரேல் மக்கள் அந்த 40 இயர்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த தண்ணீரை அநேக நாட்கள் அங்கே பயன்படுத்தியிருக்கணும் என்பதாக நம்ம யோசிக்கலாம். சரி பிரியமானவர்களை, இந்த இடத்துக்கு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மிஸ்பா, அப்புறம் மெரிபா என்ற பெயரை அதற்கு வைக்கிறாங்க. 7ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 7th verse. இஸ்ரவேல் புத்திரர் வாதைகளின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று மெரிபா என்று பெயரிட்டான். பாருங்க பிரியமானவர்களே, அதாவது இஸ்ரேல் மக்கள் வாதாடி நிமித்தமும் கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறாரா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததுனால அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? மாசா என்றும் மெரிபா. மாசா என்றால் வாதாடுதல், மெரிபா என்றால் பரீட்சை பார்ப்பது. மாசா மெரிபா என்ற அந்த பேர், அந்த இடத்துக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டது. இதுதான் முதல் ஒரு இதுடைய ஒரு பின்னணி இல்லைங்களா. யெகோவா நீசின்ற ஒரு பலிபீடத்தை கட்டி மோசே அதற்கு என்ன பேர் வச்சாரு? யெகோவா நீசி என்ற பேர் வச்சார் இல்லைங்களா. அதோடைய பேக்ரவுண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ஸு.
இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே உடனே அதே ரெவிதீமில் இன்னொரு சம்பவம் நடக்குது. இது எங்கே நடந்துச்சு? எந்த இடம்? சீனோந்தானத்தில், அங்கே ரெவிதீமில் நடந்த இடம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இப்போ அடுத்த ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களோட யுத்தம் பண்ணுகிறார். இதான் ஃபர்ஸ்ட் வார். அவங்க செஞ்ச முதல் யுத்தம். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு யுத்தத்தில் இருந்த பழக்கமும் இல்லை. எகிப்தில் அடிமைகளாக இருந்தவங்க இல்லைங்களா, யாரையும் என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து சண்டை போடவோ அடிக்கவோ என்ன இல்லை, இவங்களுக்கு பழக்கம் கிடையாது. யுத்தம் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார். இதுதான் அவங்க சந்திச்ச முதல் யுத்தம். ஃபர்ஸ்ட் யுத்தத்திலே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வெற்றி இதை என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுத்திருந்தார். வாசிக்கலாம் என்ன நடந்துச்சு. 8ஆம் வசனத்தை படிங்க. 17 சாப்டர் 18th verse. அமலேக்கியர் வந்து ரெவிதீமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். பாருங்க பிரியமான, இந்த அமலேக்கியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெவிதீமில இஸ்ரேலோட யுத்தம் பண்ணி. யார் இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பேக்ரவுண்ட் இவங்களுக்கு பார்க்கும்போது இவங்க வேற யாரும் இல்லை, இவங்க ஏசாவுடைய ஒரு சந்ததியார். ஏசாவுடைய சந்ததியார். ஆதியாகமம் இது அப்படி வச்சுக்கோங்க. ஆதியாகமத்தில் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த அமலேக்கியர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏசாவினுடைய ஒரு சந்ததி என்று நாம் பார்க்கிறோம். 36 சாப்டர் எக்ஸோடஸ் 12th verse படிங்க. திம்னாள் இயேசுவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மணிமையாட்டி இருந்தது. எலிபாசுக்கு அமலேக்கு பெற்றான். இவர்களே ஏசாவின் மனைவி ஆகிய ஆதாளுடைய புத்திரர். பாருங்க பிரியமானவர்களே, புரிஞ்சுச்சுங்களா யார் இவங்க அப்படின்னு சொல்லி? வேற யாரும் இல்லை, யாக்கோபுடைய சகோதரன், அவருடைய அண்ணனுடைய சந்ததி தான் யார் இந்த அமலேக்கு. அமலேக்கு யாருங்க? ஏசாவின் சந்ததி. ஓகே, சரி. இந்த வாரம் எவ்வளோ பெரிய ஒரு யுத்தமாக மாறுது. இந்த யுத்தத்தில் எப்படி அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது இல்லைங்களா, ஜெயம் எப்படி இஸ்ரேல் மக்கள் அங்கே ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ அங்கே ரெவிதீமில் இஸ்ரேல் புத்திர இந்த அமலேக்கருக்கு என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ணுகிறார். இந்த அமலேக்குன்ற பேருக்கு என்ன அப்படின்னாக்கா வார் லைக் பீப்புள் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்னா வார் லைக் பீப்புள், அதாவது யுத்தத்தை விரும்பக்கூடியவங்க. இவங்க சமாதானத்தை விரும்ப மாட்டாங்க. என்ன விரும்புகிறாங்களா? யுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு பீப்புள். எப்பவுமே சண்டை போடணுன்ற ஒரு விருப்பம் உள்ளவங்களா இந்த ஜனங்க இருக்கிறாங்க, அமலேக்கியர்கள். சரிங்களா? ஒரு பெரும்படையோடு வந்திருக்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லை. இப்போ மோசஸ் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, எங்களோட யுத்தம் பண்ணி ஆகணும் கட்டாயம் இல்லைங்களா பிரியமானவர்களே. சரி, இப்போ மோசஸ் என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது மோசஸ் யோசுவா கிட்ட சொல்கிறாரு, நமக்காக என்ன பண்ணுங்க, சில மனிதரை, சண்டை போடுற மனிதர்களை, யுத்தம் பண்ணக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து என்ன செய், நீ போயிட்டு இந்த அமலேக்களோட யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்கிறேன், நான் மலை மேலே போயிட்டு நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மோசஸ் யோசுவா அனுப்புறார். வாங்க அடுத்த வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம், எக்ஸோடஸ் 17 verse 9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரத்தை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளுக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப யோசுவா அடுத்து யாருனாக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோசைக்கு அடுத்த இடத்துல யாரு இருந்தாரு, இந்த செகண்ட் லீடர் இல்லைங்களா மோசே. யோசுவா ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் ஒரு போர் வீரனாக இருந்தார், ஒரு கேப்டன் இல்லைங்களா, ஒரு கேப்டன் ஆஃப் ஆர்மி, ஒரு நிறைய யுத்தங்களை நடத்தக்கூடிய ஒரு திறமை பெற்றவராக இந்த யோசுவா இருந்திருக்கிறாரு. அதனால மோசே யோசுவா அனுப்புறாரு, நாளைக்கு நான் என்ன செய்வேன், நான் மலை உச்சியில் போய் என்ன பண்ணுவேன், என் கோலை பிடித்து கொண்டு இருப்பேன். அந்த ஆர்டர் கொண்டு வந்தா இல்லைங்களா, அந்த கோல் இல்லைங்களா, முட்செடி எரிகிற முட்செடியில் மோசஸ் ஆடுகளை மேய்ச்சிட்டு இந்த கோல் இல்லைங்களா, அந்த கோலை கொண்டு தான் அநேக அற்புதங்களை மோசஸ் செய்திருக்கிறீங்களா. அந்த மோசஸ் ஸ்டாஃப் இல்லைங்களா, அந்த கோல் அவர் வச்சிருந்தா இல்லைங்களா, எகிப்தில் 10 வாதைகள் வரும் பண்ணும் போதெல்லாம் மோசஸ் இந்த கோலை பிடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா. அந்த கோலை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுங்க, அது சர்பமாக மாறிச்சு இல்லைங்க. அந்த கோல் தான் அந்த பயணத்தில் அநேக மிராக்கல்ஸ் அற்புதங்களை செய்திருக்கு. சரி, இப்போ என்ன செய்கிறார் மோசஸ், அவர் மலை உச்சியில் போயிட்டு என்னங்க கோலை உயர்த்தி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி உயர்த்தி இப்படி பிடிக்கும் போது பிடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு. அவர் கையை உயர்த்தி இருக்கிற வரைக்கும்
இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அமலேக்கியர்களை மேற்கொள்வாங்க, அவங்கள வெட்டுவாங்க. மோசஸ் கொஞ்சம் கையை கீழே இருக்குனார், அப்படி கொஞ்சம் கை வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் கீழே இருக்குனாருன்னா உடனே அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்களை மேற்கொள்வாங்க. இப்படி நடந்துட்டு இருக்குது. வாசிங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க. இப்ப கூட யார் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வருஷத்தை வாசிங்க, 10th verse. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சிலே ஏறினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே அமலேக்கோட யுத்தம் பண்ணினார். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார். யார் யார் போயிருக்கிறாங்க மேல? மோசஸ் கூட யார் போனாங்க? ஆரோன். ஆரோன் யார் தெரியலீங்களா? ஆரோன் நல்லாவே தெரியும் நமக்கெல்லாம், மோசஸுடைய அண்ணன் இல்லைங்களா? ஊர் யாரு? ஊர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மோசையுடைய மாமா, அதாவது மிரியமுடைய ஹஸ்பண்டு. ஆனால் இது வசனத்தில் எங்கேயுமே நேரடியாக இல்லை. ஆனால் அன்றைக்கி ஸ்காலர்ஸுங்க சில வசனங்களோட ஒப்பிட்டு இதை சொல்கிறாங்க. இவர் இந்த ஊர் வேறு யாரும் இல்லை, இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். பெஸ்லேலுடைய என்னங்க, பெஸ்லேல் தெரியலைங்களா? யாருங்க? ஆசாரி கூடாரத்தை கட்டினார் இல்லைங்களா? ஆசாரி கூட கட்டின அந்த பிரதான கலைஞர் இல்லைங்களா? அவருடைய அப்பாவா இந்த ஊர் இருக்கும். இவர் தான் இல்லைங்களா? ஆக்சுவலி பார்க்கும்போது மோசைக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவு, மாமாவாக இருக்கிறாரு. சரி, இவங்க ரெண்டு பேருமே இன்னொரு இன்சிடென்ட்ஸில் கூட மோசை மலைக்கு போகும்போது கூட அந்த 10 கட்டில் வாங்க போனார் இல்லைங்களா? மோசஸ் யார்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனார் தெரியுங்களா? இந்த பொறுப்பை இந்த 2 பேர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனார். மக்களை நான் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட? ஆரோனும் ஊரும். மோசையும் யோசுவாவும் மலை மேலே போயிருந்தாங்க இல்லைங்களா? 10 கட்டளைகள் அதை வாங்குவதற்காக. சரிங்களா? சரி, இப்போ 11ஆம் வருஷத்தை படிக்கலாம். 11th verse படிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழவிடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பாருங்க பிரியமானவர்களே, இல்லைங்களா? என்னங்க, மோசே கோலை கையில பிடிச்சி தூக்கி பிடிக்கும் போது ஜெயம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு. மோசே கையை கீழே விட்டார்னா அமலேக்கர்கள் அவங்கள மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இப்படியே நடந்துட்டே இருக்குது மாறி மாறி. அதனால இப்போ இதை அப்சர்வ் பண்றாங்க. ஆரோனும் ஊர் என்ன செஞ்சாங்க, இதை பார்க்குறாங்க. மோசையுடைய கைகள் ஆயிடுச்சுங்களா, அசந்து போயிடுச்சுங்களா? எப்படி ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்க முடியும் இல்லைங்களா? கை தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? இல்லைங்களா? ஒரு கொஞ்சம் நேரம்னா பரவாயில்ல இல்லைங்களா? வாரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். எப்பவுமே வாருனாங்க ஒரு 1 hour 2 hour நடக்கிற விஷயம் கிடையாது. சில யுத்தங்கள் மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட போகும். அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ்னால கைகளை உயர்த்தி பிடிக்க முடியல. தொடர்ந்து 12ஆம் வசனம் படிங்களா? அவருடைய கைகள் அசந்து போயிடுச்சு. மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. பாருங்க, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? பாருங்க அன்பானவர்களே, மோசையுடைய கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். இங்கே தான் நம்ம சொல்லணும்னாக்கா, ஆரோன்னு ஒரு உருப்படியான ஒரு வேலை என்ன பண்ணிக்கிறாரு, செய்திருக்கிறார். ஆரோன் செஞ்ச ஒரு நிறைய வேலைகள் பார்க்கும்போது என்னங்க, தேவனுக்கு பிடிக்காத வேலைகள் நிறைய முறை செஞ்சிருக்கிறாரு ஆரோன்னு இல்லைங்களா? மோசைக்கு ஒரு முறை எதிராக அவரும் மிரியமும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்புறம் கன்றுக்குட்டியை உண்டாக்குனவர் கூட யார் தான்? இந்த ஆரோன் தான். ஆரோன் வந்து மோசைக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் வழி நடத்துகிற விஷயங்களை நிறைய இடங்களில் என்ன பண்ணிக்கிறாரு, நிறைய தவறுகள் செய்திருக்கிறார் ஆரோன். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல மாத்திரம் கொஞ்சம் யோசனையாக கொஞ்சம் புத்தியாக என்ன பண்ணிக்கிறாரு, இதெல்லாம் செஞ்சுக்க மோசஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார் இல்லைங்களா? இதோட பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு உபத்திரமாக இல்லாமல் ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கும்போது இங்கே ஆரோனும் ஊரும் செய்த ஒரு உதவி, உருப்படியான ஒரு வேலை அப்படின்னு சொன்னால், மோசஸ் என்ன பண்ணுற, ஒரு கல்லை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அது மேலே மோசஸ் உட்கார வச்சுட்டு 2 பேரும் 2 கையை இப்படி தாங்கி பிடிக்கிறான். ஒரு பக்கத்திலும்
ஆரோன் ஒரு பக்கத்தில் நின்று பிடித்ததுனால மோசடைய கைகள்னா வச்சுக்கலாம் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்துச்சு. சன்செட் ஆகிற வரைக்கும் அப்படின்னாக்கா யுத்தம் முடியும் வரைக்கும். அந்த காலங்களில் வார் லா என்னன்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்துடைய சட்டம் என்னன்னாக்கா சூரியன் அஸ்தமித்த பிறகு நான் இன்னும் வார நிறுத்திடணும் இல்லைங்களா. அது அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு சட்டமாக இருந்துச்சு. சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணும், யுத்தம் பண்ணும். சூரியன் அஸ்தமிச்சுன்னா என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணும். அதனால யோசிச்ச ஒரு இடத்துல ஒரு விஷயம் செய்தார் இல்லைங்களா. சூரியனை ஒரே இடத்துல என்ன பண்ணார், நிறுத்திட்டார். சந்திரனை ஆயிமலை யுத்தம் பண்ணும்போது சூரியன் என்ன பண்ணிட்டாரு, ஒரே இடத்துல நிற்க வச்சார். காரணம் என்னன்னாக்கா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே இந்த ஜனங்களுடைய யுத்தத்தில் என்ன பண்ணோம், எல்லாரையும் அழிச்சிடணும். அதனால இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் மோசேயுடைய கைகள் ஒரே நிலையாக இருந்ததுனால இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியர்களை என்ன பண்ணாங்க, அவங்க பட்டை கருக்கினால வெட்டினார்கள். அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு வெற்றி இது. ஏன்னா இந்த முதல் யுத்தம் இல்லைங்களா, இந்த யுத்தத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. இந்த மாதிரி லேட்டஸ்டாக கூட அவங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அதான் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இஸ்ரேல் மக்களுடைய அந்த என்னங்க சுதந்திரத்துக்கான யுத்தம் பார்த்தீங்கன்னா, அவங்க சுதந்திரம் பெற்று அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுங்க, யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று தான் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இல்லைங்களா. அடுத்த நாள் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்மி செட்டப் இல்லை, ஒரு ஆர்மி செட்டப்போ ஒரு இராணுவத்துக்கான எந்த ஒரு ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட சரியான இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்க, அந்த யுத்தத்தில் அற்புதமாக வெற்றி பெற்றாங்க. அநேக நாடுகளை முறியடித்தாங்க இல்லைங்களா. அவங்களை சுற்றி இருந்த அரபு நாடுகள், எகிப்து, ஜோர்டானு, சீரியா, லெபனானு போன்ற நாடுகள் எல்லாம் அவங்கள சுற்றி வளைச்சாங்க. அதனால் அந்த யுத்தம் சரித்திரத்தில் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியில் பதிவாயிருக்கு. த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு, த வார் ஆஃப் யோம் கிப்பூர். அதாவது தயார் நிலை இல்லாத நேரங்களில் யுத்தத்துக்கு வந்தது. இந்த மாதிரி இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவங்க இந்த மாதிரி யுத்தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் சந்திச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம அவங்களுடைய இன்சிடென்ட்ஸில் வச்சு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களை அமலேக்கை என்ன பண்ணார் யோசுவா, பட்டை கறிக்கினாலே முறியடித்தான். ஒரு பெரிய அபாரமான வெற்றி. அந்த வெற்றியை நினைவு கூறுவதற்காக தான் இந்த பலிபீடம் கட்டப்பட்டது. ஒரு சின்னமாக இருந்துச்சு. இது ஒரு வெற்றிக்கான ஒரு சின்னம். என்னங்க இந்த பலிபீடம் கட்டினதுக்கான ஒரு பின்னணி என்னங்க, அமலேக்கை அவங்க முறியடித்ததுக்கான ஒரு சின்னம், வெற்றி சின்னமாக இந்த பலிபீடம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால் ஆண்டவர் இந்த யுத்தத்தை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கினார் ஆண்டவர் இல்லைங்களா. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன இல்லை, ரெடி இல்லை இல்லைங்களா. இன்னும் யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகலை, ஒரு நாடாக உருவாகலை. இப்போ தான் அடிமைத்தனத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று வராங்க. அதுக்குள்ளே இங்கே ஏசாவின் இந்த சந்ததி அவங்கள என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணது ஆண்டவருக்கு மிகவும் கோபத்தை என்ன பண்ணியிருக்கு, ஏற்படுத்தியிருக்கு. தேவன் மிகவும் கோபப்பட்டு இருக்கிற இந்த விஷயத்தில். வாங்க அடுத்த வருஷத்தை வாசிங்க. எந்த அளவுக்குனாக்கா அமலேக்கு என்ற ஒரு பெயரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, வானத்தின் கீழெங்கும் அவங்களை என்ன பண்ணாது, இருக்க விடாத, அவங்க சந்ததியை முழுசா அழிச்சிடு என்று சொல்லி தேவன் மோசேக்கு சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம வாசிங்க 14ஆம் வருஷத்தை படிங்க சிஸ்டர். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர் சிறிலே, அதாவது என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, அமலேக்கு நாங்க வானத்தின் கீழே இல்லாதபடிக்கு என்ன செய்யுங்க, நாசம் பண்ணோம். அமலேக்குன்ற ஒரு சந்ததியே இருக்கக்கூடாது. அதனால் இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய எதிரிகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுங்களா. அவங்க எதிரிகளுக்கு அங்கே வைக்கிற பேர் அமலேக்கியர்கள், அமலேக்கைட்ஸ். ஏன்னாக்கா அவங்கள நிர்மூலமாகி இஸ்ரேல் அழிக்க நினைக்கிறவங்கள அவங்க வைக்கிற பேர் அமலேக்கு என்று தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரில் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. 16ஆம் வசனம் படிங்க, 16th verse.
அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு ம் விரோதமாய் இருந்தபடியால் ம் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்லிட்டாருன்னா, அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். இந்த ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? அமலேக்கு எப்படி என்னவா இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இல்லை, யாருக்கு எதிராவான்? கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு, அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய அவருடைய கிங்டம், சிங்காசனம்னா அவருடைய கிங்டம், அவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அமலேக்கு. இஸ்ரேல் மக்கள் என்னவா இருந்தாங்க? தேவனுடைய ராஜ்யமாக இருந்தாங்க. அவங்க எதிர்த்தது யாருன்னா, இஸ்ரேல் மக்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையே அவங்க எதிர்த்து இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இஸ்ரேல் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் யாரை எதிர்க்கிறாங்க? தேவனையும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படாதபடிக்கு எதிர்க்கிறவங்களாக இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் தேவனுடைய ராஜ்யம், அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, அவங்க இஸ்ரேலுடைய தேவனுடைய ராஜ்யம். அதனால இஸ்ரேல் மக்களை தேவன் என்ன அழைப்பார் தெரியுங்களா? கர்த்தருடைய சேனை அப்படின்னு சொல்லும். தி ஆர்மி ஆஃப் லார்ட், தி ஆர்மி ஆஃப் தி லார்ட். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்காக யுத்தம் பண்ணக்கூடிய அவருடைய போர் படையாக இருக்குது. சரி அன்பானவர்களே, இந்த விஷயத்தை தேவன் எந்த அளவுக்கு தேவனை அங்கே கோபப்படுத்தியிருக்கு, இது அமலேக்கு செய்த இந்த விஷயம் தேவனை எந்த அளவுக்கு கோபப்படுத்தியிருக்கு அப்படின்னாக்கா, தேவன் இந்த விஷயத்தை விடலை, தொடர்ந்து என்ன செய்திருக்கிறாரு? இந்த விஷயத்தை மோசேக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது என்ன சொன்னார்? மேலே படிச்ச இல்லைங்களா? 14 வருஷத்துல இதை நினைவு கூறும்படி நீ ஒரு புஸ்தகத்துல எழுது, யோசுவான் செவி கேட்க இதை வாசி. ஒரு புக்கில் எழுதி வைக்க சொல்லிட்டார் ஞாபகத்துக்கு. அடுத்து இதை யோசுவா கிட்ட நீ சொல்லி வச்சுடு. அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு நாசம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லப்படும். மோசே கடைசியாக கூட சொல்லிட்டு போறாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு இடத்துல இதே விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். மோசே ரிமைண்ட் பண்றாரு இஸ்ரேல் மக்களுக்கு, நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. நீங்க கானானுக்குள்ள போய் சேர்ந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்? நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. வாங்க இதை வாசிக்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம், டியூட்ரானமி 25 வசனங்கள் வாசிங்க. 17 19 வரைக்கும் படிங்க. சத்தமா படிங்க, ஃபாஸ்டா படிங்க. டியூட்ரானமி 25 verse 17 to 19. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும். மன்னிக்கணும், யாத்திராகமம் உபாகமம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ விடாது இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாகிய உன்னுடைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்துக்கு கீழே இராதபடிக்கு அழியும் பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதர செல்ல என்ன சொல்றாரு? ஆண்டவர் மறுபடியும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லிட்டு போறாரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிர்த்து நின்று நீ விடாய்த்திருக்கையில், ரொம்ப டயர்டாயிட்டுக்கிறாங்க, பயணத்துல களைத்து போயிருக்கிறாங்க. அப்புறம் உன் பாளையத்துல பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான். நிறைய பேரை சாகடிச்சு வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? இந்த அமலேக்கர்கள் அந்த யுத்தத்துல வெட்டி இருக்கிறான். அதான் ஆண்டவருக்கு ரொம்ப கோவங்க மேல. என்ன சொல்லிட்டாரு? நீ கானான் தேசத்துல போய் ஆண்டவரின் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ என்ன செய்? நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழிராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாரு? இதை நீ என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாதுன்னு சொல்லி மோசஸ் கிட்ட கட்டாயம் ஆண்டரு சொல்லிட்டு போறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு அது நினைவுபடுத்தப்பட்டுச்சு. சரி, இது அப்புறமா நீங்க வாசிக்கும் போது இந்த வேலை, இந்த அமலேக்க அழிக்கக்கூடிய ஒரு வேலை, இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துல போய் சேர்ந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க, ஒரு கிங்டமா ஃபார்ம் ஆயிட்டாங்க.
ஒரு ராஜ்யமாக அங்கே உருவான பிறகு தேவன் இந்த வேலையை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறார். யாருன்னா அவர் தான் சவுல், இல்லைங்களா? சவுல்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறார் சவுல்கிட்ட? வாங்க அதை வாசிக்கலாம். எங்கே வருது, யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட். 1 சாமுவேல் 15 சாப்டர். வெரி குட். வாசிங்க, 1லேருந்து படிக்கலாம். இதை தேவன் பாருங்க, தேவன் இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை யாராவது தொட்டாங்க அப்படின்னாக்கா அந்த அவங்க மறந்தாலும் யார் மறக்கிறதுல, தேவன் மறக்கிறது கிடையாதுன்றது நம்ம இந்த இடத்துல பாருங்க. உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்களா, இல்லைங்களா? உங்களை துன்பப்படுத்தி இருக்கிறாங்களா, இல்லைங்களா? யார் பழி வாங்குவாரு? தேவன். நம்ம பழி வாங்கலைன்னா கூட, நம்ம அதை மறந்துட்டாலும், நம்ம அதை மன்னிச்சிட்டா கூட, தேவன் ஏற்ற நேரத்தில், இல்லைங்களா, அவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுத்தவங்கள தேவன் என்ன பண்ணுறாரு? தண்டிக்கிறாருன்றதுக்கு நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வாசிக்கலாம் பாருங்க, வசனங்களை வாசித்து பாருங்க, நமக்கு தெரியும். 15 சாப்டர் verse 1 and 2 படிங்க sister. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலார் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சொல்லி அனுப்புறாரு மோசஸ் சாமுவேல் கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சவுல் கிட்ட போய் சொல்றாரு. படிங்க சிஸ்டர். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். பாருங்க பிரியமான, கவனிச்சிங்களா? 2வது வசனத்தை கவனிங்க. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? அமலேக்கு நாங்க வழிமறிச்சாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்கள் மேலே ஆயிடுச்சு. அவங்க கானான் தேசத்தில் நாங்கள் சேர்ந்து நியாயாதிபதிகள் காலம் போயிடுச்சு. இப்போ யார் காலம் வருது? ராஜாக்களுடைய காலம் வந்துடுச்சு. நியாயாதிபதி காலங்களில் 450 வருஷங்கள், 450 இயர்ஸு. அந்த யாருடைய காலம்? ஜட்ஜஸ் பீரியட் இருந்துச்சு. இப்போ யார் வந்திருக்கிறாங்க? ராஜாக்கள் காலம் ஆரம்பிக்குது. அப்போ நான் எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த நடந்து? அங்கே வனாந்திரத்தில் நடந்து கிட்டத்தட்ட 400லேருந்து ஒரு 500 வருஷங்கள் கிட்ட ஆயிருக்கு. சரிங்களா? பாருங்க, தேவன் சொல்றாரு, அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கிறேன். இல்லைங்க, நம்மளுக்கு கூட இப்படி யாராவது தீமை செஞ்சிட்டாங்கனாக்கா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மறக்க மாட்டோம், இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பண்ணது எனக்கு மனசில் இருக்கு, மறக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லுவோம், இல்லைங்களா? பிரியமானவர்களே, அதே தான் தேவன் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுறாரு? அவர் மனதில் வைத்திருக்கிறார். இப்போ அந்த டைம் வந்த போது இப்போ சவுல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிச்சிடு. அதாவது கோனிங் வார்த்தைகளை, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொன்னான். என்ன சொல்லிட்டாரு? கம்ப்ளீட்டா யார் மேலே இரக்கம் காட்டக்கூடாது, இல்லைங்களா? புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகளை கூட என்ன பண்ணிட்டாரு? வெட்டி போட குழந்தை இருக்குங்களா, பச்சை குழந்தைங்க. அதனால நிறைய பேர் அதான் இன்னைக்கு குழந்தைங்களை வச்சு தான் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? யுத்தங்கள்ல இந்த இஸ்ரேல் மக்கள் குழந்தைங்களா, அப்பாவி மக்கள் எல்லாம் கொள்றாங்கன்னு சொல்லி விட்டாக்கா அவங்கள என்ன பண்ணுவாங்க? குழந்தை. இன்னைக்கு குழந்தைங்க நாளைக்கு பெரியவங்களா வளர்ந்துடுவாங்க, இல்லைங்களா? அந்த பகை அவங்களுக்குள்ள ஊட்டி வளர்க்குறாங்க ஜனங்க, இல்லைங்களா? நம்மக்குள்ள கூட பாருங்க, இந்தியா பாகிஸ்தான்னா என்னங்க ஒரு பகைமை இருக்கு, இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்தே இந்தியா பாகிஸ்தான்னு என்ன பண்ணி வச்சுட்டாங்க? நம்மகிட்டயும் சொல்லி ஊட்டி வளர்த்துட்டுக்கிறான். அதனால பாருங்க, இந்தியன்ஸுக்கு எந்த மேட்ச் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
வேற எந்த மேட்ச்க்கும் அவ்வளோ இந்தியன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாக்கா எல்லா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிருக்கானுங்க, பார்த்துன்னு உக்காந்துக்குவாங்க நம்ம ஜனங்க இல்லைங்களா. ஏன்னாக்கா அந்த எனிமிட்டி அவங்க மேலே என்ன பண்ணோம். அதுதான் பாருங்க பிரியமானவர்களே, தேவன் ஏன் குழந்தைகளை கூட விட வேணான்றான்னா, அந்த ஜீனு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், கடத்தப்பட்டு அந்த பகைமை அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அந்த குழந்தைகளுக்குள்ள கடத்தப்பட்டிருக்கும். அதனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, குழந்தைகளை கூட என்ன பண்ணாத, இரக்கம் வைக்காது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, அதனால தான் தேவன் இந்த காரணத்துக்காக தான் அவங்களை எல்லாரையும் கொல்ல சொன்னாரு. குழந்தைகளை கூட என்ன பண்ண வேண்டான்ட்டாரு, உயிரோட வைக்க வேணான். சரி, சவுல் ரொம்ப சந்தோஷமா போறாரு, முதல் வேலையா தேவன் என்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்ட்டு. ஆனா செய்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, முழுமையா செய்யலை, கம்ப்ளீட்டா செய்யலை. அரைகுறையா என்ன பண்ணியிருக்கிறாரு, வேலையை முடிச்சிருக்கிறார். அரைகுறையான என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 8-9 வசனங்களை வாசிங்க. 15 சாப்டர், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா. சரி பாருங்க பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்கும்போது சோல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் இன்கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கிறாரு. என்ன செஞ்சாரா, ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு இருக்கிறாரு இல்லைங்க, அந்த கிங்க. அப்புறம் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நல்லா கொளுத்து இருக்கிறது எல்லாத்தையும் உயிரோட வச்சிருக்கிறாங்க. எதை அழிச்சிருக்கிறாங்களா, என்னங்களா, அதை அழித்து போட அவங்களுக்கு மனதில்லை. அது என்னங்க, நல்லா கொள்ளுன்னு இருக்குதே, இதெல்லாம் போய் சாகடிச்சு போடுதா அப்படின்னு சொல்லி அதை அழித்து போட அவங்களுக்கு மனதில்லை. அப்புறம் அற்பமானவைகளையும் உதவாதைகளையும் என்ன செஞ்சாங்களா, முற்றிலும் அழித்து போட்டான். அற்பமானது, உதவாத, வேலைக்கு வராது, இதுதான் அழிச்சிருக்கிறார். நலமானதெல்லாம் உயிரோட வைத்திருக்கிறாரு. ராஜாவையும் உயிரோட வைத்திருக்கிறார். இது தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. சவுல் செஞ்ச வேலை தேவனுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டது. 11ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 11th verse. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, புரிஞ்சுங்களா வார்த்தைகள் என்ன சொல்ற வசனம். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. மனஸ்தாபம்னா காட் கிரீவ்ட் இன் த ஹார்ட். அவர் மனசுக்குள்ள என்னங்களாம், எப்படி நோவாக்கு நாட்கள்ல தேவன் மனுஷங்களை பார்த்து சொன்னாருங்களா, மனிதனை உண்டாக்குனது எனக்கு கர்த்தருக்கு மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இவனை படிச்சமோ, ஏன் தான் இவனை ராஜாவாக்கணுமோ என்று சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம், மனஸ்தாபப்பட்டாராம். சாமுவேல் என்ன பண்ணாராம், சாமுவேல் மனம் நொந்து ராவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சாமுவேலுக்கும் ரொம்ப மனசு நொந்து போச்சு. சரி, நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா, தப்பானவரை தேர்ந்தெடுத்துட்டோமான்ற ஒரு கவலை. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. நாங்கள் அது தப்பு யாருக்கிட்டங்க, அந்த பர்சன்கிட்ட தான். தேவன் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு. சவுலுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இது செகண்ட் ஒரு சான்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணுறார் சவுலு. என்ன செஞ்சார், பலி கொடுத்துட்டார். துணிஞ்சு போய் ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. 6 நாள் காத்திருந்தார். சாமுவேல் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதனால் சவுல் துணிந்து பலி செலுத்திட்டார். என்ன பண்ணிட்டாரு, அவர் பலி செலுத்தி முடித்த உடனே யார் வந்தாச்சுங்க, சாமுவேல் வந்துட்டார். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸு அங்கே வெயிட் பண்ணியிருந்தா என்ன இருக்கலாம், சாமுவேலே வந்து பலி செலுத்திருக்கலாம். சவுலுக்கு நாங்கள் இந்த ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இது ஒரு பெரிய பாவம். ஏன்னா வசனம் ஆண்டவர் அதுக்காகவும் அங்கே நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், அவர் செஞ்ச
ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு என்னங்க, பலி கொடுத்தது. அங்கே துணிச்சலான ஒரு வேலையை செஞ்சிட்டாரு. ஆண்டவர் அங்கே சொல்லிட்டாரு, ஒரு ராஜனாகாது, நிலை நிற்காது, ஸ்திரப்படாது. ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணார் தேவனு எடுத்து அவருக்கு ஏற்ற மனசு உள்ளவங்களுக்கு தாவீது கொடுத்துட்டு வரேன்ட்டு அப்பவே சொல்லிட்டார். இது செகண்ட் இன்சிடென்ஸ் சவுல் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக்கு. என்ன பண்ணிட்டாரு, ராஜாவை உயிரோட பிடிச்சாரு. தெரியுங்களா எல்லாரும்? ராஜா உயிரோட பிடிச்சாரு. ஆடு மாடுகள்ல முதல் தரம் ரெண்டாம் தரமானவைகளை உயிரோட கொண்டு வந்தார். சாமுவேல் கேட்கிறார், என்ன இது நீ செய்தது? அவர் ரொம்ப சந்தோஷமா சார் இப்போ செஞ்சுதான் இங்கே அரகுவரை தான் செஞ்சு இருக்கிறாரு. ஆனால் சாமுவேல் கிட்ட போய் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சாமுவேல் வரும்போது சொல்றாரு, நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டேன், நான் நீ சொன்ன மாதிரி அமலேக்கரை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். வாங்க 13ஆம் வசனம் வாசிங்க, கோனிங்க பாருங்க. சில பேர் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் இல்லைங்களா? தேவனுக்கு நிறைவாக செஞ்சிருக்க மாட்டோம். நமக்குள்ள என்ன நினச்சிக்குவோம், நான் பர்ஃபெக்டாக பண்ணின்னுக்கிறேன், தேவனுக்கு நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு நேர்மையாக உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சுய திருப்தி உள்ளவங்களாம் இருப்போம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. நாமளே ஏமாத்திட்டு இருப்போம். ஆனால் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்னங்களா, அறகுறையாக தான். அதான் பாதி தேவனுக்கும் பாதி நம்முடைய விருப்பங்களை நாம் என்ன செஞ்சுருக்கோம், செய்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்முடைய மனசு என்னன்னாக்கா, நம்ம எப்படி யோசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செஞ்ச நன்மையான விஷயங்களை முன்னாடி என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுக்குவோம். நான் அது பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன்ட்டு. ஆனால் நம்முடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸுங்க இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் இருக்கும், தீமை இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்ம ரெண்டுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். யாரும் 100% நம்ம யாருமே தேவனுக்கு முழுமையாக நம்ம என்ன பண்ணல, நம்ம வாழ்ந்துட்டோ இல்லை தேவனுக்கு முழுமையாக நம்ம பெரியமாக செஞ்சுட்டு இல்லை. நம்ம லிஸ்ட்டு எடுத்தோன்னா, உண்மையாக நம்ம லிஸ்ட்டு எடுத்தோன்னாக்கா நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுங்கெல்லாம் 1-2 இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட மனசு இருக்கிறவங்க யார் மாதிரி, சவுல் மாதிரி மைண்ட் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் பண்ணிக்கிற 1-2 அதை ரொம்ப பெருசாக வச்சுக்கின்னு அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் நாங்கள் பின்னுக்கு வைப்பாங்க. அதான் இங்கே சவுலுக்கு அந்த வார்த்தை கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. சவுல் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். பாருங்க என்ன சொல்லிட்டாருங்களா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். புரிஞ்சுச்சுங்களா? அதாவது செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் மனசுக்குள்ள அந்த ஒரு உணர்த்துதல் இருக்காது. என்ன உணர்த்துதல், இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தார் இல்லைங்களா, உயிரோட கொண்டு வந்துக்கிறோமே, ஆண்டவர் சொன்னாரு கம்ப்ளீட் என்ன பண்ணிக்கிறாரு, சர்வநாசம் பண்ண சொன்னாரு. ஆனால் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்துக்கிறோன்ற ஒரு அந்த கில்ட் இல்லை அவருக்கு. ஆனால் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனு என்ன நினைக்கிறார், என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். 14ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ உண்மை யாருக்கு தெரியும், சாமுவேலுக்கு தெரியும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவனுக்கெல்லாம் எதையும் மறைக்கவே முடியாது. எந்த விஷயத்தையும் பைபிளில் நிறைய இடங்களை பார்க்குறோம். நம்ம தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்காகட்டும், தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்காகட்டும் எதை என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது. அப்படி மறிச்சிங்க நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ண விஷயம் யாருக்கு தெரிஞ்சிச்சு, நாத்தான் அது சொல்லி உணர்த்துறார். அதே மாதிரி அனனியாஸ் சஃபீரா பண்ண வேலை இல்லைங்களா, பேதருக்கு தெரிய வருது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலிசா இல்லைங்களா, கேசி நாகமான் கிட்டேருந்து கோல்டு சில்வரெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் புதைச்சி வச்சு என்னங்க அவர் மாட்டிக்கின்னு குஷ்டரோகத்தில் தண்டிக்கப்பட்டது இல்லைங்களா. அப்புறம் ஆகான் இல்லைங்களா, ஆகான் பண்ண விஷயம் கூட வீட்டில் போய் என்ன பண்ணிக்கிறார், பாபிலோன சால்வை கொஞ்சம் பொண்ணெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, அங்கே எரிகோலேருந்து எடுத்துகிட்டு போனால, எரிகோ அழிக்கும் போது ஆண்டு சொன்னால அது சாபத்திட்டு அதில் இருந்து என்ன பண்ணக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆகல தேவன் நிச்சயமாக எல்லாமே தெரியும். அதனால் தேவனுக்கு மறைச்சு நம்ம எதையும் செய்யவும் முடியாதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்க, இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய காதுகளை விடுகிற ஆடு மாடுகளின்
சத்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சவுல் இப்போ அதை சமாளிக்கிறார். என்ன பண்றாரு? சமாளிக்கிறார். என்ன சொல்றார்? நியாயப்படுத்துறார். தான் செஞ்ச இந்த தப்பை என்ன பண்றாரு? நியாயப்படுத்துறாரு, ப்ளேம் பண்றாரு. ஜனங்க தான் ஆடு மாடுகளை என்ன பண்ணாங்க? ஜனங்க மேல பழி போடுறாரு. ஆனா யார் முடிவு எடுக்கணும்? முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா ராஜா தான். இவர் தான் லீடரு, இவர் தான் கிங்கு. என்ன பண்ணோம்? இவர் சொல்ற மாதிரி தான் ஜனங்க கேட்கணும். ஜனங்க சொல்ற மாதிரியா இவர் கேட்க வேண்டியது. இல்லைங்களா? 15ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 15th verse படி. அதற்கு சவுல், ம் அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ம் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ம் பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். பாருங்க, யார் மேல ப்ளேம் பண்றாருங்களா? ஜனங்க மேல எங்க ப்ளேம் பண்றாங்க. ஆனா இங்க வசனத்துல பார்த்தோம், அங்க 8ஆம் வசனம் சொல்லுது, 8 இல்ல 9ல சவுலும் ஜனங்களும் ஆகாகை உயிரோட பிடிச்சாங்க. இதுக்கு யாரோட இன்க்ளூட் ஆகிக்கிறாரு? இது அவருடைய சம்மதத்தோடு தான் இது நடந்திருக்குது, இல்லைங்களா? அப்போ சவுலுடைய அனுமதியோடு தான் நடந்திருக்குது. ஆனால் சவுல் தன்னுடைய தப்பை மறைக்க, தன்னுடைய தவறை என்ன பண்றாரு? மக்கள் மேல அவர் சுமத்துறாரு. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்றாரு? இதை கொண்டு வந்தது எதுக்காக? கர்த்தருக்கு பலி கொடுக்க. ஆக்சுவலி அது உண்மையான நோக்கம் கிடையாது. இவர் கொண்டு வந்த எதுக்குங்க? கர்த்தருக்கு பலி கொடுக்கலான்னு கொண்டு வந்தாருங்க. மேல வசனம் படித்தோம், நலமானவைகளையும் முதல் தரமானவை 2ஆம் தரமானவைகளை அழித்து போட அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இதுக்கு ஆண்டவர் மேலே சொல்லுது, இதை விடுறதுக்குன்னா இல்லை, இதை கொன்று போடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அங்கே விஷயம் வெளிப்பட்டுச்சு. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? உடனே கர்த்தருக்கு பலி கொடுக்க வந்தேன்ட்டான். இப்படிதான் சில இதில் பைபிளில் நம்ம சில பேர் இந்த கேரக்டரில் சில பேர் கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு நபர் கூட அப்படிதான், உள்ள ஒன்று இருக்கும், வெளியே என்ன பண்ணிக்கிறாரு? அதை மறைக்க வேற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். யாருங்க? யூதாஸ், இல்லைங்களா? யூதாஸ் என்ன சொல்றாரு? இந்த மரியாள் செய்த அந்த தைலத்தை விற்று என்ன செய்யலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாம். அவருடைய இன்டென்ஷன் அது கிடையாது. அவருடைய இன்டென்ஷனாங்க பணம் தான். பணத்தை வீணடிக்க கூடாது, அந்த பணத்தை வச்சுக்கலாம், அப்படிதான். அதுதான் அவருடைய இன்டென்ஷனாக இருந்துச்சு ஒழிய அவருடைய இன்டென்ஷன் தரித்திரர்கள் மேலே இருந்த கவலை கிடையாது. அது யோவான் எழுதுறார், இல்லைங்களா? அவன் தரித்திரர் மேல் கவலைப்பட்டு இதை சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையவன் வச்சிருது. இது அந்த உண்மையான நோக்கம் அதுதான். அந்த உண்மையான நோக்கத்தை மறைச்சிட்டு இதை தன்னை ஒரு நல்லவங்க மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு? காட்டிக்கிறார். இவர் தரித்திரர் மேலே இறக்கப்படுற மாதிரியோ, மரியாளுக்கு தரித்திரர்கள் மேலே என்ன இல்லை, அவருக்கு இறக்க இல்லாத மாதிரியும், இந்த மாதிரி தன்னுடைய என்னங்க விஷயத்தை, தன்னுடைய குணத்தை மறைச்சு தன்னை நல்லவங்களா காட்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்கே சவுல்கிட்ட நம்ம பார்க்குறோம். சரி வாருங்க, இதனால தான் ஒரு பெரிய இழப்பு அவருக்கு என்னங்க வந்துச்சு. செகண்ட் டைம் தேவன் முதல் முறை அவர் செஞ்சார், இல்லைங்களா? துணிஞ்சு பலி கொடுத்துட்டாரு. பாருங்க, சவுல் மாட்டுந்த பலியில தான் மாட்டுறார். 2வது டைம் என்னங்க இது? பலி தான். ஃபர்ஸ்ட் டைம் பலி தான். சரி, ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒருவேளை இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தார்னா, கவனிங்க, சவுல் இந்த செகண்ட் ஒரு வாய்ப்பை, 2வது வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமானதை செஞ்சிருந்தாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சார் அந்த மிஸ்டேக்கு, அதை என்ன பண்ணியிருப்பார்? தேவனை அழிச்சிட்டு இருப்பார், எரேஸ் பண்ணியிருப்பார். இப்போ என்ன பண்ணிக்கினாரு? டபுள் பண்ணிக்கினார். 2வது முறை எல்லாருக்குமே தேவன் கொடுக்குற வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அவர் பண்ணதுனால தான் என்ன பண்ணிட்டாருங்க? ராஜபாரத்தை தேவன் பிடுங்கிட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலை விட்டு ராஜபாரம் ஆயிடுச்சுங்க, எடுக்கப்பட்டது. வாங்க வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பாடம். தேவனுக்கு நம்ம அது செய்கிறோம் இது செய்கிறோம் முக்கியம் கிடையாது. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படும். நம்ம பணம் கொடுக்குறதோ, இல்லை தேவனுக்கு நிறைய பேரை சத்தியத்தில் கொண்டு வரதோ, இதெல்லாமே கூட செகண்டரி தான். இதெல்லாம் நாங்கள் செகண்டரி. பிரைமரி என்னான்னு கேட்டிங்கன்னா, முதன்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம பர்சனலாக கீழ்ப்படியும். இதெல்லாம் ஆண்டவர் கன்சிடர் பண்ண மாட்டார். எது? நான் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறேன்,
ஆண்டவருக்காக நான் பணம் கொடுத்துருக்கிறேன், ஆண்டவருக்காக நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறேன்றது வந்து இது நாங்கள் இது செகண்டரி. இதை தேவன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். எதுனா ஃபஸ்ட்டு ஒபீடியன்ஸ், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த கீழ்ப்படிதலோட அது என்ன ஆகும், ஆட் ஆகும், சேர்ந்துக்கும், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். அதெல்லாம் செய்யணும் தான், செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது இது. இந்த ஒரு வார்த்தை இன்னொரு முறை படிக்கலாம். 22ஆம் வசனம் படிங்க சார். 22 and 23 படிங்க. ஃபர்ஸ்ட் படிங்க சார். அதிலே 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் தினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதுதாங்க உத்தமம். என்ன உத்தமம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அமர்ந்து நம்ம கேட்கணும். அவருடைய வார்த்தை எப்படி கேட்கணும்? நம்ம கவனமாக கேட்கணும். எப்படி கேட்கணும் சொல்றாரு? அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதை ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சமான விஷயத்த யாராவது சொல்றாங்கன்னா நம்ம எப்படி கேட்போம்? ரொம்ப கூர்ந்து கவனிப்போம் இல்லைங்களா? கூர்ந்து கவனிக்குவோம். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றாருன்னா, இங்கே நீங்கள் பலி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு செவி கொடுங்க. அப்புறம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கீழ்ப்படியாத ஒரு பாவம் என்னென்ன பாவத்துக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது என்னென்ன பாவங்களுக்கெல்லாம் சமமாக இருக்குனாக்கா 23 வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கவனிச்சிங்களா அன்புக்குரிய சகோதர சரிகளை என்ன சொல்லிட்டாரு? அதாவது இந்த கீழ்ப்படியாமல் இருக்கு இல்லைங்க, டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாங்கள் பில்லி சூன்யம் பண்ணுற பாவம். பில்லி சூன்யம் பண்ணுவாங்க இல்லைங்களா? யாருக்காது இல்லைங்களா? சூன்யம் வைக்குவாங்க இல்லைங்களா? அவங்க என்ன ஆயிடணும்? கை கால் வராமல் ஆயிடணும் இல்லைங்களா? லக்குவாடிக்கணும், நடுக்கம். அதெல்லாம் உலகத்தில் நடக்குது இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகள் மேலே எதுவுமே எல்லாரும் பைபிளை சொல்றது இல்லைங்களா? இஸ்ரேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை புரீஸ்வரம். மந்திரம் என்ன ஆகும்? மந்திரம் வந்து பழிக்கும். யாருக்கு பழிக்கும்? தேவனுக்குள்ள இல்லாதவங்க மேலே யாராவது மந்திரம் பண்ணாங்க, போது எனக்கு மந்திரம் பண்ணிட்டுக்கிறாங்க, சூனியம் வச்சுட்டுக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடுகு தீய சக்தி செய்து சாத்தானுடைய வல்லமையினால அது செயல்படுத்துகிறாங்க. அன்புக்குரியவர்கள், ஆனால் நம்ம மேலே அதெல்லாம் செயல்படாது. நான் வசனம் அதுதான் சொல்லுது. இங்கே சொல்றேன்னாக்கா, அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டங்களா? பில்லி சூன்யம் பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அப்புறம் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மீட்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அங்கே ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணப்படுது? அங்கே பேசப்படுகிறது இல்லைங்களா? அதில் நம்ம அதுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கின்னு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பாரு, இன்னைக்கு மீட்டிங் இருக்குனாக்கா அதுக்கான ஆயத்தங்களை நம்ம என்ன பண்ணோம்? செஞ்சுக்கணும். பரவாயில்ல, வேலை இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்? இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, அதுக்கான வேலைகளை ஆயத்த பண்ணி வச்சுணும். சரி, அந்தந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த டைமுக்கு என்ன பண்ணோம்? ஃப்ரீ பண்ணணும். நம்ம 24 மணி நேரம் உட்காந்து அவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறது கிடையாது. 1 மணி நேரம், மிஞ்சினா ஒரு 1.5 ஹவர் இல்லைங்களா? 24 ஹவர்ஸில் இல்லைங்களா? நம்ம தேவனுக்கு என்று ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் அவருடைய வார்த்தைகளை அவருடைய பாதத்தில் உட்காந்து கேட்கக்கூட நமக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த மரியாதை என்ன செய்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டு சொல்கிறாங்கள, மரியாதை பார்த்து
தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க மரியாதை செய்துனாங்க தெரியுங்களா. பெரியமானெல்லாம் அவருடைய பாதத்தை உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்குறது, அமர்ந்து கேட்கணுங்க. பெரியமான நம்ம காதில் போட்டுக்கின்னு ஓடிக்கின்னு நான் கேட்குறேன்றதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது எப்படின்னாக்கா என்ன பண்ணாக்கா, சூழ்நிலைகள் இருந்து அந்த மாதிரி நம்ம பயன்பட, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்து கூட நம்ம ஓடிக்கினே நம்ம செஞ்சினாக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் என்ன பண்ணணும், அமரணும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கின்னு ஆண்டோட வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கணும். அதான் இங்கே வார்த்தை சொல்றாரு, நாங்க அவருடைய வார்த்தை நீ புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணிப்பார். 28 வாசிங்க, 28 29 வாசத்தை வாசிங்க. ஒரு வார்த்தையை அவங்க அழுத்தமா சொல்றாரு, வாசிக்கணும். அப்பொழுது சாமுவேல் அவரை நோக்கி, ம் கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு ம் உம்மை பார்க்கிலும் உத்தமமாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதிலும் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, ம் மனம் மாறா அவர் மனுஷர் அல்ல என்றார். பாருங்க, கிளியரா சொல்லிட்டாரு ஆண்டரு. என்ன சொல்றாரு, கர்த்தர் உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜபாரத்தை கிழித்து போட்டார். ஸ்பாட்ல கிழிச்சிட்டார். அப்படியே சால்வை கிழிஞ்சு போச்சு இல்லைங்களா. சொல்லிட்டார் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ராஜ்யத்தை கிழிச்சிட்டாரு. அதை உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுப்பாரு. யாருன்னே தெரியல, அது சாமுவேலுக்கே தெரியாது யார் அதுன்ட்டு. அது யார் தான் அது, தாவீது. ரைட் டைம்ல தாவீதுகிட்ட அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். தாவீதை ரகசியமா அபிஷேகம் பண்றாரு. பாருங்க அன்புக்குரியவர்களே, ஏற்ற டைம்ல ராஜாவை அவரை கொண்டு வந்துட்டார். பாருங்க, சவுல் செஞ்ச இந்த ஒரு சிறிய தவறு இல்லைங்களா. என்னங்க இது, ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இந்த ஆடு மாடுகளுக்காக எதை இழந்துட்டாரு, ராஜபாரத்தை இழந்தது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு முக்கியமானது அவர் இழந்துட்டார், தேவனுடைய ஆவியை அவர் இழந்துட்டார். இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தேவனுடைய ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. அதான் தாவீதுடைய சங்கீதத்தில் எழுதுற 51ஆம் சங்கீதத்தில் பத்சேபாள்கிட்ட பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, அவருடைய ஆவியை எடுத்துடுவாருன்ற ஒரு பயம் இருந்துச்சு தாவீது. அதென்ன சொல்றாருங்க 51 என்ன சொல்றாருங்க, அந்த வசனம் வாசிக்கலாம் வாங்க. 51ல் தாவீது அந்த பத்சேபாள்கிட்ட செய்த பாவத்துக்காக நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, அவருடைய ஆவி எடுத்துடுவாரா அப்படின்ற ஒரு பயம் தாவீதுக்கு இருந்துச்சு. என்ன சொல்றாரு பாருங்க, 51:11 வாசிங்க. அவருடைய ரிக்வெஸ்ட், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இந்த பயம் நமக்கு இருக்கணும் அன்புக்குரியவர். என்ன தவறு செஞ்சாலும் தேவன்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, தள்ளாதீங்க. பிரியமானவர்களே, நம்ம பார்க்க நிறைய பேர் தள்ளப்பட்டார்கள். இதோடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவங்களாம் என்ன நிலைமானாங்க, அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறாங்க. முதலாவது ஆதாமு, ரெண்டாவது காயின் இல்லைங்களா. ஆண்டவர் சமூகத்தை தோத்துனாங்களா, அலைஞ்சு திரிகிறவராக நிலையற்று அலைந்து திரியணும். பெரியவன் கர்த்தரை நம்மளை விட்டு போனாலும், நம்ம கர்த்தரை விட்டு போனாலும் நம்ம நிலைமை மோசமாக போயிடும். அதனால ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், நம்ம உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனால் சவுல் இதை தான் எழுந்துட்டார். பிரியமான ராஜபாரம் போனால் கூட பரவாயில்ல, எங்கே ஒரு மூலையில் ஆண்டவரோட கூட நாங்கள் இருந்துட்டு போயிடலாம், அது சந்தோஷம். இந்த ராஜபாரம் கூட கொடுக்காது நமக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதோ இல்லைங்களா, அவருக்குள்ளே களி கூறக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு நமக்கு என்ன கிடைக்காது, நம்ம அரண்மனையில் இருந்தால் கூட கிடைக்காது. ஆண்டரை விட்டுட்டு நீங்கள் எங்கே பெரிய அரண்மனையில் இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த மனசுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்காது. ஸோ சவுலில் இருந்தது அதுதான் பிரியமான சகோதர சரிகளை. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது சவுல் அதை என்ன பண்ணல, முழுமையாக நிறைவேற்றதுனால அவருக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இதுக்கப்புறம் ஆண்டவரோட பேசவே இல்லைங்க. சாமுவேலோட மூஞ்ச பார்க்கல இது வரைக்கும். இதை சொல்லிட்டு போனார் இல்லைங்களா, இங்கே சாமுவேல்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போனார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பாருங்கள்,
அதுக்கப்புறம் சாமுவேல் சவுலுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. ஆண்டவர் கூட என்ன பண்ணிட்டாரு, சவுல்கிட்ட பேசுறத நிறுத்திட்டார். வழி தெரியாம அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில ஒரு அஞ்சனம் பார்க்குற சிறைகிட்ட போனாரு. கர்த்தருடைய வார்த்தை அங்கேயாவது போய் சாமுவேலை எழுப்பி என்ன பண்ணலாம், சாமுவேலையாவது எழும்பி வர பண்ணி ஒருவேளை செத்து போன ஆவியா வந்து நம்மகிட்ட பேசுவாரு அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணார். என்னாச்சு பார்த்தீங்களா? கடைசியில சரிடா செத்து தொழிலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்க போறாரு. ஈட்டியை நட்டு அது மேலே விழுறாரு. ஆனால் என்ன ஆகலை, உயிர் போல. தற்கொலை கூட என்னங்க முடிவு ஆகாது, அரைகுறையா உயிர் போயிருக்கு. அங்கே கூட என்னங்க அவர் குற்றுயிர், அதாவது பாதி உயிர் போயிருக்கு, பாதி வலி. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்றாரு, பாருங்க பெரியமான இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க, இந்த சவுல் யார் கையால செத்தார் தெரியுங்களா? யார் கையால செத்தார் தெரியுங்களா? எந்த அமலேக்க அவன் உயிரோட விட்டாரோ அந்த அமலேக்கன் தான் அவரை கொன்றான். வாசிக்கலாமா? இப்போ அந்த ஒரு வாலிபன் என்ன பண்றாரு, சவுலை சாகடிச்சார் இல்லைங்களா? சவுலால் என்ன பண்ண முடியல, அந்த ஈட்டில நட்டுன்னு சாகுறாரு. ஆனாலும் என்ன பண்ணல, உயிர் போல, பாதி உயிர் தான் போயிருக்குது, கஷ்டப்பட்டுக்கிறாரு. அப்போ உடனே அந்த பக்கமாக ஒரு வாலிபன் வராரு. அவனை கூப்பிட்டுட்டு சொல்றாரு, என்ன செய், என்ன சாவடிச்சிடு, என்னால் தாங்க முடியல, வலி தாங்க முடியல, என்ன சாவடிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், வேற வழி இல்லை, இனிமேல் பொலிக்க மாட்டாருன்னு சொல்லி அவனை சாவடிச்சுட்டு அவருடைய கிரீடத்தை எடுத்துக்கின்னு தாவீதிட்ட போறார். தாவீதிட்ட போனால் தாவீது என்ன பண்ணுவார், எதனாவது ரிவார்டு கொடுப்பாரு. ஏன்னா தாவீது இவர் நினச்சிக்கினாரு சவுல் தாவீதுடைய எதிரின்ட்டு. ஆனால் உண்மை அது இல்லை. சவுலுக்கு தான் தாவீது எதிரியாக இருந்தாரோ வழிய தாவீதுக்கு சவுலை வந்து தாவீது எதிரியாக பார்க்கலங்க. இவர் தான் அவர் அப்படி பார்த்தார் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. மற்றவங்க நம்ம எதிரியாக பார்த்தாலும் நம்ம அவங்கள நண்பர்களாகவே அதான் நம்முடைய ஸ்பிரிட் இல்லைங்களா? லவ் யுவர் எனிமீஸ் இல்லைங்களா? உனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் இதுதான் அன்புக்குரியவர்களே. தீமையை நன்மையினால வெல்லு, தீமையை நன்மையினால வெல்லணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். நமக்கு தீமை செஞ்சாங்களா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எதிரிகளை நேசிங்க. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் அது. அதனால் இங்கே தாவீது கூட அந்த ஸ்பிரிட்டில் தான் இருந்தார். என்ன ஸ்பிரிட்டில்? தனக்கு அவர் தீமை செஞ்சாலும் அவர் எந்த அளவுக்கு அவர் நேசித்திருக்கிறாருனாக்கா, இந்த மனுஷன் இந்த வாலிபன் போய் தாவீதிட்ட சொல்கிறாரு. இது நீங்கள் படிச்சுக்கோங்க, நமக்கு நேரம் பார்த்தாரு, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 2 சாமுவேல் 1st சாப்டரில் இந்த இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாடிக்கலாம். சவுல் யார் கையால் செத்தார், யார் கையால் செத்தாருன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த வாலிபன் வேறு யாரும் இல்லை, அவன் ஒரு அமலேக்கன். தாவீதிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சவுலை நான் தான் சாவடிச்சிட்டேன், ஏதாவது ரிவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறான். வாங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த வாலிபனை பார்த்து தாவீது கேட்கிறார். ஃபர்ஸ்ட் படிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 1st சாப்டர் verse 8. புருஷனாகிய எல்கானை அவனை பார்த்து 2 சாமுவேல் சிஸ்டர், 1 இல்ல 2. அப்பொழுது அவர், ம் நீ யார் என்று என்னை கேட்டார். ம் நான் அமலேக்கேயன் என்று சொன்னேன். ஓகே, கவனிச்சிங்களா? எங்க நிக்குது பார்த்தீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாம் கவனிச்சுட்டாங்களா? எங்க போய் எங்க வந்து சுத்தி வளைச்சு அங்கேயே வந்து நிக்குது பாரு. பிரியமானவர்களே, நம்ம எதிரிகளை நம்ம அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எதிரிகள் நம்மளை அழிச்சிடுவாங்க. இது உண்மை. இது பாருங்க, இங்க அவரை கொண்டு கடைசியில யார் கையாலே அவர் செத்துருக்கிறார்னா ஒரு அமலேக்கியன் கையால தான் செத்துருக்கிறார். அன்னைக்கு யாரை சாகடிக்காம உயிரோட விட்டாரோ நாங்க அந்த அமலேக்கன் தான் அவர் கையாலே இவர் செத்துருக்குது நம்ம. அதுக்கப்புறம் கீழே படிச்சுக்கோங்க. தாவீது அந்த அமலேக்கனை சாவடிச்சிட்டாரு. ஏன்னாக்கா கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை நீ சாவடிக்கிறதுக்கு, கொன்று போடுவதற்கு நீ பயப்படாம போனது என்னன்னு சொல்லி அவனை அங்கே சாவடிச்சிடுறார் தாவீது அந்த அமலேக்கனை கீழே சாவடிச்சிடுறார். ஏன்னா அவன் யாரு? அவன் எதிரி, அவன் அமலேக்கியன். ஆக்சுவலி அவன் கையால் ஒரு சாவும் கூடாது. யாரு? சோல் ஒருவேளை ஈட்டில இருந்து கூட இருந்திருக்கலாம்.
ஈட்டிலேயே அந்த வேதனையோடு கூட இருந்திருக்கலாம். அவர் கூட செத்ததுக்கான காரணம் கூட அங்கே சொல்ல இல்லைங்களா, இது ஏன் அவர் தற்கொலை பண்ணிக்கினாரு தெரியுங்களா? அது கூட ஒரு கௌரவம் தான், கௌரவ பிரச்சனை அவருக்கு. என்ன பிரச்சனை அவருக்கு? ஒரு விருத்த சேதனம் இல்லாதவங்ககிட்ட போயிட்டு நான் சாகணுமா, அவன் கையால் நான் சாகணும். ஆனால் யார் கையில் செத்தாரு? அமலேக்கின் கையால் செத்துருக்கு. பாருங்க, இவ்வளோ ஒரு எச்சரிப்பு நமக்கு இங்கே ஒரு பாடம் நாம் பார்ப்போம். சரி அன்புக்குரியவர்களே, அடுத்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்குடைய கதை இன்னும் இதோட முடியறதில்ல. அடுத்து இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் வருது. நீங்கள் இது எஸ்தர் புக்கில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு விட்டது. கடைசியில் இந்த அமலேக்கங்களை யாரால் அழிக்கப்படுகிறார்? இந்த அமலேக்கு யாரால் அழிக்கப்படும்? இதே பிரச்சனை மறுபடியும் எழும்புது. இந்த அமலேக்கு பிரச்சனை இல்லைங்களா? அங்கே ரெவிதீமில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? அந்த இன்சிடென்ட்ஸு தொடர்ந்து என்ன இருக்குது, நடந்துகிட்டே இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் இல்லைங்களா, ஆமான் யூதர்களுக்கு எதிரியாக இருந்தா இல்லைங்களா ஆமான்னு, அங்கே தான் படிக்கிறீங்க. நீங்கள் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க போய் படிங்க. இன்றைக்கி வெறும் 13 அதிகாரம் தான் இருக்குது, சின்ன சின்ன அதிகாரம் தான். வீட்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை இங்கே கேட்டு இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம். ஆம்பரியமானல தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஆதாயப்படுத்திக்கணும். அங்கே ஏதாவது சகோதரங்க பிரசங்கத்தை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வீட்டில் போய் என்ன பண்ணணும், படிக்கணும். சரி அவர் சொன்னால் சொல்லின்னு போகிறாரு அப்படின்னு இல்லாமல் அதுக்கு சம்மந்தப்பட்ட பாடங்களை வசனங்களை என்ன பண்ணலாம், வீட்டில் போயிட்டு ஒரு எஸ்தர் புஸ்தகத்தை படிங்க. அங்கே இந்த விஷயத்துடைய தொடர்ச்சி அங்கே இருக்குது. எது இந்த அமலேக்குடைய தொடர்ச்சி அங்கே இருக்குது. நம்ம அதெல்லாம் படித்தா நமக்கு நேரம் பத்தாது, நம்ம போயிடலாம் பாடத்துக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆமான் ஒருத்தன் எழும்புறான், பதவி உயர்வு கிடைக்குது. ஆகஸ்ட் வேறு அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அவருடைய முத்திர மோதத்தெல்லாம் அவர் கையில் கொடுத்துட்றாரு. என்ன சொல்லிட்டாரு, ஆமான மொர்தெகாய் வணங்குறது கிடையாது. ஒரு ஆஃபீஸர், ஒரு மினிஸ்டர் ஆகிறாரு. யார்? இந்த ஆமான். ஆனால் மொர்தெகாய் ஒரு யூதன், அவர் வணங்குறது இல்லை. அவரை ஏன் வணங்கலை தெரியுங்களா? அவர் வணங்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் அமலேக்குன்னு இவர் தெரிஞ்சிருச்சு. அமலேக்கு தலை வணங்குறதே கிடையாது, அவனுக்கு தலை வணங்கக்கூடாது. அந்த காரணத்துக்காக தான் மொர்தெகாய் என்ன பண்ணல, ஆமான்னு வணங்கலை. வேற யாருன்னா தான் வணங்கி இருப்பாங்க. ஏன்னா நமக்கு உயர்ந்த அதிகாரிகளை நம்ம என்ன பண்ணோம், கனம் பண்ணணுன்ட்டு ரோமர் 13 அதிகாரத்தில் போல் எழுதுறாரு. என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆஃபீஸருங்களே, உங்களுக்கு மேலே இருக்க பதவி உயர்வு இருக்கிறவங்களே, நீங்கள் என்ன பண்ணணும், நீ கனம் பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க நம்ம செலுத்தணும்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் இங்கே மொர்தெகாய் கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். என்ன காரணம்? அவன் ஒரு அமலேக்குன்றதை இவர் அறிஞ்சிரு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு யூதன்ட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். யாரு? ஆமான். அதனால யூதர்கள் எல்லாரும் சாவடிக்கணும். அவனுடைய ஆசை என்ன வந்துச்சு தெரியுங்களா? வெறும் மொர்தெகாயை சாவடிக்க கூடாது, கம்ப்ளீட்டு யூதர்களை அழிக்கணும். இதுதான் இன்னைக்கு உலகமே அதுதான் பார்த்துட்டு இருக்கு. உலகமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு தெரியுங்களா? யூதர்களை அழிக்கணும். இன்னும் ஒரு நாள் அந்த ஒரு திட்டம் நிறைவேறும். அதோட டைப் அது. அங்கே ஆமான் எப்படி யூதரெல்லாம் அழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டா, ராஜாவுடைய ஒரு முத்திர மோதத்தை வாங்கிக்கினாரு. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஆனால் கடைசியில் தேவன் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே தலைகீழாக மாற்றிட்டார். ஆமான் தூக்கில் போடப்பட்டான். யூதருடைய எதிரிகளை யூதர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள நிர்மூலமாக்குனாங்க. அந்த வெற்றிக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதுதான் நாங்கள் பூரீம் பண்டிகை. இந்த வெற்றிக்கு யெகோவா நிசின்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை ஒரு அடையாள சின்னமாக வச்சாங்க. அங்கே ஒரு பண்டிகையாக கொண்டாடினாங்க. அது கூட இந்த இஸ்ரேல் மேலே வரப்போகிற இந்த கடைசி யுத்தத்துக்கு ஒரு டைப்பாக இருக்குது. இன்னைக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் அழிக்கணும், இஸ்ரேல்ன்றவர்களை யூதர்கள் இந்த பூமியில் இல்லாத மாதிரி அழிக்கணும்னு எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க, ஒரு யூனிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யார் யாருடைய உதவி அங்கே கிடைச்சிச்சு? அதுக்கு மெயின் ரோல் யாருன்னா எஸ்தர். எஸ்தர் தான். அப்புறம் மொர்தெகாய், அப்புறம் ராஜாவுடைய அனுமதி. யாருங்க? அகேஸ்வர் ராஜாவுடைய அனுமதினால யூதருடைய எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் ஸ்டோரி. சரி பாருங்க பிரியமான, நீங்கள் போய் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. சரி, நம்ம இதோடைய ஒரு 10 to 15 மினிட்ஸில்
நம்ம இந்த பாடத்தை முடிச்சிடலாம். இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்ம பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட்ஸ் எங்க நடந்திருக்கு? ரெவிதீம்ல என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனை? தண்ணீர் பிரச்சனை அங்கே ஏற்பட்டது. மோசே கண்மலையை அடிச்சு தண்ணீரை கொண்டு வந்தது. இந்த கண்மலை யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு. எல்லாருக்கும் தெரியலைங்களா? எங்க வசனம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலை இயேசுன்னு ரொம்ப ஃபேமஸ். பின்னாடி சத்தம் வந்துச்சு. அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? பவுல் எழுதுறாரு. லைனா சொல்லணும் வந்துடுங்க. கொரிந்தர், வெரி குட் சொன்னாங்க சிஸ்டரு. 1 Corinthians 10th சாப்டர்ல 4th verse படிக்க வேண்டாம், நீங்க படிச்சு அங்க எழுதிக்கோங்க. என்னங்க அங்க அந்த கண்மலை யாருங்க? கிறிஸ்து தான். இங்க அடிக்கப்பட்ட அந்த கண்மலை வேற யாரும் அல்ல, அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கண்மலை அடையாளப்படுத்துது மோசே தன்னுடைய கோலால் அடிச்சது. இங்க மோசே யார் அடையாளப்படுத்துறாருன்னா பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துறாரு. பிதாவாகிய தேவன் தான் இயேசு என்ன பண்ணாரு? நொறுக்க சித்தமானார், அவருக்கு பலி கொடுத்தாரு. அதுல இருந்து என்ன வந்துச்சு? ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், எல்லா மனித குலத்துக்கும் என்னங்க ஜீவ தண்ணீர் இயேசு மூலமா கிடைச்சது. அந்த தண்ணீரை இப்போ நம்ம யார் குடிச்சிட்டு இருக்கிறாங்க? நம்ம தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ தண்ணீரை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுறாங்க? சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க? யுத்தம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம இயேசுன்ற அவர் அடிக்கப்பட்டதுனால வந்த ஆசீர்வாதங்க, கிறிஸ்துடைய பலியினால என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு மீட்பு. அப்புறம் நம்ம அவரோடு கூட தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம பெற்றிருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ், ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல், தேவனோடு நம்ம ஐக்கியம், அதாவது ஒப்பு கொடுத்து நம் பரிசுத்தமாக்கப்படுதல், அவருடைய வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு என்னங்க? ஜீவ தண்ணீரை நமக்கு கிடைச்சி. பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் என்னங்க இந்த ராக், கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கப்பட்ட ஆசை இல்லைங்களா? அந்த இது ஒரு முறை அடிக்கப்பட்டதா 2 முறை அடிக்கப்பட்டதா? சேம் இன்சிடென்ட் 2 முறை அடிச்சு, ஆனா 2வது முறை மிஸ்டேக்கா அடிக்கப்பட்டுச்சு. பை மிஸ்டேக்ஸ் இல்லைங்களா? வேணுமென்று அடிக்கல, அது 2ஆம் முறை அடிக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அது ஆண்டவர் இயேசுவை 2ஆம் முறை சிலுவையில் அறிவதற்கு ஒப்பாகுது. செகண்ட் டைம் 2ஆம் முறை நாங்கள் இயேசு சிலுவையில் அறிகிறது யாருங்க? எஸ் இல்லைங்களா? மறுதளிக்கிறவர்கள் பரிசுத்தாவை பெற்று பரமையை ருசி பார்த்து நாங்க அவரை மறுதளிக்கிறவங்க. வசனம் சொல்லுது எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா? அவர் காலின் கீழ் கேட்ட மிதிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, கான்சிக்ரேஷன் பண்ண நம்ம ஆண்டவரை விட்டு நம்முடைய பலியின் ஜீவத்தை விட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் இயேசுவை நம்ம என்ன செய்றோம்? மறுபடியுமாக சிலுவையில் அறைகிறோம். இந்த காரணத்துக்காக மோசே எங்க போல? கானானுக்குள் போகாம போயிட்டான். அதே போல இயேசுவை விட்டு பின்வாங்குறவங்க, இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டான். சரி, அடுத்து யாருனாக்க இப்ப அமலேக்கு நமக்கு என்னாரு? ஒரு யுத்தம் நடக்குது. யாரோட? அமலேக்கு நம்மளோட யுத்தம் பண்ணாங்க. அமலேக்கு யாருன்னு பார்த்தோம்? ஏசாவுடைய ஒரு சந்ததி, ஒரே தாய் வீட்டில் பிறந்தவர்கள். ஆனால் 2 பேருக்குமே ஒரே மோதல். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த மோதல் அப்ப இல்ல, ரெபேக்காவுடைய வயிற்றுல இருக்கும் போது 2 பேருக்கும் மோதல். வசனம் படிக்கிற இல்லைங்களா? 2 பேரும் மோதிங்கிற. இந்த பக்கம் அவர் ஒதிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு உள்ள என்ன இருக்கு, உள்ள 2 குழந்தைங்க இருக்குது. 2 என்ன பண்ணிட்டு இருக்குது? சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் போயிட்டு ஆண்டோட விசாரிக்கிறாங்க. போயிட்டு விசாரிச்சா அங்க ஆண்டோட வார்த்தை ரெபேக்காவுக்கு வந்துச்சு. நன்று, உன் வயிற்றுல 2 குழந்தை இருக்குது, ஒன்னோட ஒன்று மோதிட்டு இருக்குது. இளையவன் பெரியவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு அங்கேயே சொல்லியாச்சு. சரி, என்ன மோதலுங்க 2 பேருக்கும் உள்ள? யார் முதல் பிறக்கணும்னு ஒரு பிரச்சனைங்க 2 பேருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன்ஷிப் புரிஞ்சுங்களா? முதல் பேறுகள் என்ற அந்த தலைமத்தை பெறுவதுக்கு தானே ஒரு சண்டை இவங்க 2 பேருக்கு.
யாக்கோபு ரொம்ப பிடிவாதமானவர் இல்லைங்களா? எப்படி வந்தாரு? கடைசியில ஏசா தான் யாக்கோபை தள்ளிட்டு இவர் வந்துட்டார். ஆனா யாக்கோபு என்ன பண்ணல? நான் உன்னை விடவே மாட்டேன். என்ன பண்ணாரு? காலை பிடிச்சுன்னு வந்துக்கிறார் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க அந்த பர்த் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? எப்படி வந்துக்கிறார் யாக்கோபு? ஏசாவுடைய காலை பிடிச்சதுன்னா தெரியுங்களா? நிறைய பேர் காலை பிடிக்கிறது காலை பாருதுங்க தான் இல்லைங்களா? அதுதாங்க யாக்கோபு செய்யுது. யாக்கோவுடைய பழக்கமே காலை பிடிக்கிற பழக்கம் தான். பிடிச்சாருன்னா ரொம்ப கிரிப்பா பிடிக்குவார். தப்பிக்கவே முடியாது. அவர் பிடிச்சிட்டாருன்னா இன்னொரு மாதிரி காலை பிடிச்சார் இல்லைங்களா? தூதருடைய காலை பிடிச்சிருக்காரு. தூதருங்க ரொம்ப மைட்டி இல்லைங்களா? அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தாங்க இல்லைங்களா? அவங்கள போயிட்டு மேற்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா யாக்கோபுடைய அந்த கிரிப்பு பாருங்க. யாக்கோபுகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு குணமே அதுதான். என்ன இருக்கணும்? நமக்கு பிடிவாதம் இருக்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு இல்லைங்களா? அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க பாருங்க சில பேரு. அந்த மாதிரி நல்ல விஷயத்துல பிடிவாதமா இருக்கணும். கெட்ட விஷயத்துல இல்ல, நல்ல விஷயங்களில எப்படி இருக்கணும்? பிடிவாதமா இருக்கணும். யாக்கோபு மாதிரி கிரிப்பா பிடிக்கணுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டால ஒழிய நான் விட மாட்டேன். பொழுது விடிது இல்லைங்களா? அதனால அவரால் மேற்கொள்ள முடியாது. அதுதான் அவருக்கு பேர் வச்சுட்டாங்கன்னா, இனி பேர் நான் உங்களுடைய பேரு இஸ்ரேல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்களா? நீ மனுஷனோடும் தேவனோடும் மேற்கொண்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ணங்கிட்ட, அப்பா கிட்ட, மாமனார்கிட்ட, இப்போ தூதர்கிட்டயே எல்லாரையும் சமாளிச்சு வந்திருக்கிறார் பாருங்க யாக்கோபு இல்லைங்களா? கடைசியில் ஏசாட்ட எப்படி சமாதானம் ஆனார் பார்த்தீங்களா? என்ன மாஸ்டர் பிளான் போட்டார் பார்த்தீங்களா? ஏசாவை சந்திக்க வராரு. ஏசாவுடைய மனசை சாந்தப்படுத்துறதுக்காக அவருடைய படையை பிரித்து அனுப்புகிறார். ஒருவேளை ஃபர்ஸ்ட் அவருடைய கோவத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னும் என் மேலே கோவமாக்குறாரா இல்லையா? முன்னாடி அனுப்பி விடுறாரு. அப்போ ஏசா என்னாட்டுக்கிறாரு? கோவலாம் தணிஞ்சு போயிருக்கு. ஆனா ஏசாக்கு தணிஞ்சாலும் அவங்க சந்ததிக்கு தனியில்லை. அதனால அமலேக் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார் லைக் பீப்புள். எப்பவுமே சண்டையை விரும்பக்கூடியவங்க, எப்பவுமே யுத்தத்தை விரும்பக்கூடிய மக்களாக இந்த ஜனங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால இங்க இஸ்ரேல் மக்களை என்ன செஞ்சாங்க? அட்டாக் பண்ணாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலராக நமக்கு இவங்க யார் அவர் அடையாளமா இருக்கிறாங்க? இந்த அமலேக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகி நமக்கு யாருனாக்கா நம்முடைய எதிரிகள். யாரு? உலகம், மாமிசமும், அப்புறம் சாத்தா. கிரேட் எனிமீஸ் இல்லைங்க. நமக்கு நம்ம சகோதரர்களோ யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது. நம்முடைய உண்மையான எதிரிகள் யாருனாக்கா நம்ம தான் ஃபர்ஸ்ட். நமக்கு எதிரிய நம்ம தான். நம்ம கிட்ட இருக்கிற கோபம், நம்ம கிட்ட இருக்கிற பொறாமை, நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்பு, கசப்பு இல்லைங்களா? பெருமை, இதெல்லாம் என்னங்க? நம்மளை அழிக்க போகிற நம்முடைய எதிரிகள். ஆக்சுவலி ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு எனிமீஸ். அன்பானவர்களை, இந்த எதிரிகளை நீங்கள் அழிக்காம விட்டோம் அப்படின்னாக்கா இந்த எதிரிகள் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அழிச்சிடுவாங்க. அமலேக்கு யாருங்க? ஃபர்ஸ்ட் முதலாவது நம்ம பார்க்கும்போது ஃப்ளஷ், அப்புறம் தான் இவங்க எல்லாம் நெக்ஸ்ட்டு. நம்ம சம்மதிச்சாதான் சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், உலகமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். யார் சம்மதிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு நம்முடைய மாம்சம். நான் ஒத்து போனாதான் உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்புறம் சாத்தான் கூட வந்து யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்? நம்ம ஓகே சொன்னாதான் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான், இல்லைன்னா ஓடி போயிடுவான். அப்புறம் ஆண்டவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அவனால. ஆண்டவர் வந்து சோதிக்கிறாள் இல்லைங்க, இந்த கல் அப்பமாக்குன்றான். என்ன பண்ணாரு? சாத்தானு ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன் 34 மாத்திரம் அல்ல, இதோட வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தையில பிழைப்பான். அடுத்து தாள குதின்னு சொன்னான். மேல இந்த குதிக தூதர்கள் ஒன்று தங்குவாங்க. நீங்க வந்து ஒரு ஃபேமஸ் பர்சன் ஆயிடுவீங்க. ஒரு புகழ்ச்சியை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி வைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனாகி கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக. 3வது அவருக்கு பதவி ஆசையை கொண்டு வந்து நிக்க வைக்கிறான். உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன வணங்குங்க. அப்பால போ சாத்தானே. தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வார். காம்ப்ரமைஸ் ஆனாரா? காம்ப்ரமைஸ் பண்ணல. அதனால சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, இவர்கிட்ட வேலை நடக்காது.
யாக்கோபுல தான் சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, நம்ம உலகத்து மேலேயோ சாத்தான் மேலே ப்ளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உலகம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு நம்ம ஒத்துக்கிற வரைக்கும் இல்லைங்களா? இல்லை பிரதர், அவங்க என்ன கூட்டின்னு போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரணம் கிடையாது. நீங்கள் சம்மதித்தாதான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. சாத்தானும் அவ்வளோதான். சாத்தான் என்ன பண்ணிட்டான், சாத்தான் என்ன சோதிச்சிட்டான் பிரதர், சாத்தான் என்ன பண்ணிட்டான், என்னை வீழ்த்திட்டான் அப்படின்னு சாத்தான் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறதுக்கு எனக்குள்ள அந்த விருப்பம் இருந்தால் தான் சாத்தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால நம்முடைய பெரிய எதிரி யார் அப்படின்னாக்கா நம்முடைய ஃப்ளஷ். இது நம்முடைய புது சிருஷ்டிக்கு மாத்திரம் இல்ல, நம்ம ஹெல்த்துக்கும் இது எதிரி தாங்க. கோபம் பட்டா நமக்கு நல்ல ஹெல்த் இருக்குமா? மனசுக்குள்ள வைராகியம் வச்சுக்கிந்தா, கசப்பு, வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் நமக்குள்ள சேர்த்து வச்சுக்கிந்தா நம்ம சந்தோஷமா இருக்குமா? இல்லை. எப்பவுமே எரிச்சலா இருப்போம். எப்பவுமே எப்படி இருப்போம்? எரிச்சலா இருப்போம். அன்புக்குரிய சகோதர சரிகளே, அதே இது பாருங்க, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் என்ன பண்ணுது நம்மளுக்கு? இட் வில் கிவ் ஹாப்பினஸ். நமக்கு சந்தோஷம் கொடுக்கும், நம்மளை சந்திக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பிரியமான அந்த ஹாப்பினஸ், அந்த பீஸ் வந்து நம்மளோட நிற்காம நம்மளை சார்ந்தவங்களோட என்ன ஆகும்? அது இது என்ன பண்ணணும், நம்மளே வேதனைப்படுத்தும், மற்றவங்களையும் வேதனைப்படுத்தும். எது? இந்த மாம்சத்தின் கிரியைகள். அன்புக்குரியவர்களே, அதுதான் நம்முடைய முதல் எதிரி. இந்த எதிரி எப்படி ஜெயிச்சார் மோசஸ்? எப்படி மோசஸ்? இந்த மோசஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்றாருன்னா நம்முடைய மீடியேட்டர். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு என்னவாகிறார்? நமக்கு அட்வொகேட்டா இருக்கிறார். நமக்கு என்ன வைக்கிறார்? அவரு நம்முடைய அட்வொகேட். அவருடைய ஹெல்ப் நமக்கு தேவை. மோச கையை உயர்த்தினாதான் நமக்கு என்னங்க ஜெயம். யுத்தம் கீழே நடந்துட்டு இருக்குது. மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவியும், ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சம் ஒன்றோடு ஒன்னா வந்து ஃபைட்டிங் டெய்லி நடந்துட்டு இருக்குது. 24 hours இதுவரையும் ஒரு நாள்ல 24 மணி நேரமும் நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள் நம்மளோட என்ன பண்ணிருக்குது? நிறைய முறை அதுதான் நம்மளை ஓவர் கம் பண்ணிட்டே இருக்கு. எப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோமோ அப்போ அமலேக்கு நம்ம வீழ்த்துறோம். எப்போ நம்ம வேர்ல்ட்லியா இருக்கிறோமோ, ஃப்ளெஷ்லியா இருக்கிறோமோ, மாம்சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது அமலேக்கு நம்மள என்ன பண்ணுவாங்க? மேற்கொள்ளும். பாருங்க, மோசஸ் வந்து எப்பவுமே கை தூக்கி நிற்க முடியாது. மோசஸ் என்ன பண்ண முடியாது? மோசே வந்து எப்பவுமே கை தூக்கி நிற்க மாட்டார். அவர் எப்பவுமே நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்க மாட்டாரு. நம்ம என்ன பண்ணோம்? சப்போர்ட் பண்ணோம் அவருக்கு. யாருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சப்போர்ட் பண்ணோம். அன்புக்குரியவர்களை, நம்மள கூட சேர்ந்தாக்கா வெற்றி கிடைக்கும். நம்ம தப்பு பண்ணினே இருக்கலாம், ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசினே இருப்பாருன்னா அது ரொம்ப நாளைக்கு என்னாவாது? ரொம்ப நாளைக்கு போவாது. கொஞ்ச நாளைக்கு போவோம், ஆனால் கண்டினியூஸாக போவாது. அப்போ மோசஸ் என்ன பண்ண கம்ப்ளீட்டா கையை கீழே விட்டுருவார். அதனால என்ன பண்ணோம்? தாங்கி பிடிக்கணும். ஊர் ஒரு பக்கம், ஆறுன்னு ஒரு பக்கம். என்ன செஞ்சாங்க? நம்மளும் ஆண்டவரோடு கூட ஒத்துழைச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த எதிரியை நம்ம என்ன பண்ணலாம்? கம்ப்ளீட்டா பட்டை கரைக்கினால அழிச்சு போடலாம். என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அன்புக்குரிய சகோதர சரிகளை 2 விஷயங்களை செய்யணும். எபிரேயர் 1:9 நம்ம வாசிக்கலாம். இந்த 2 விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னாக்கா நம்முடைய எதிரி, முதல் எதிரி நான் என்ன சொன்னேன்? யாருங்க அது? மாம்சம் தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் எனிமி. நெக்ஸ்ட் தான் சாத்தானு, உலகெல்லாம் நெக்ஸ்ட் தான். அவங்க கூட தான் சொன்னேன் இல்லைங்களா? மாம்சம் ஒத்துழைச்சாதான் இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்மளால முடியும். வாங்க வாசிங்க, எபிரேயர் 1:9 வாசிங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வாசிக்கலாம். சாத்தான, இந்த உலகத்தை, மாம்சத்தை எப்படி நம்ம மேற்கொள்வது, எப்படி அவங்கள பட்டை கறிக்கினால நம்ம அழிப்பது. வாங்க படிக்கலாம். எபிரேயர் 1:9 வாசிங்க சிஸ்டர். நீர் நதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர்கள், வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன்
உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் போதும். என்ன சொல்லுது பாருங்க அன்புக்குரியவர்களே, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். இதுதாங்க நம்ம செய்ய வேண்டிய 2 விஷயங்கள். 2 பேர் இல்லைங்களா? ஆரோனும் மோசே இங்க கைகளை உயர்த்தி பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா, சாரி, ஊரும் என்னங்க, ஒரு பக்கம் நம்ம நீதி என்ன பண்ணணும்? நீதியை விரும்பணும். நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்யணுன்ற என்ன இருக்கணும்? ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் அதே டைம்ல அக்கிரமத்தை வெறுக்கணும், அநீதியை வெறுக்கணும். அது மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரணும். ஏன் நம்ம நிறைய முறை நம்ம பாவத்துல விழுறோம் அப்படின்னாக்கா, அது மேல நமக்கு என்ன இருக்கு? ஆசை இருக்கு, ஆசை இருக்கு. அதனால தான் அப்பப்ப என்ன ஆகுறோம்? விழுறோம். பிரியமானவர்களே, ஏன் விழுறோம்னாக்கா, ஒரு விஷயத்து மேல நமக்கு வெறுப்பு இருந்தா செய்வோமா? நமக்கு என்ன பண்ண மாட்டோம் பாருங்க. இப்ப எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட என்ன ஆகாது? பிடிக்காது. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது. சாப்பிடுமா? சாப்பிட மாட்டோம். சில பேர் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், விரும்பி என்ன பண்ணுவான்? சரி, இதுதான் பிரியமானவர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னங்க இது காரணம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருக்குரிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம்? அதிகமா நேசிக்க நேசிக்க இது மேல என்ன வரும்? இது மேல வெறுப்பு வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும், 2த்தையுமே செய்ய முடியாது. பிரியமானவர், 2 எஜமானங்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. கலாத்தியர் இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த எதிரியை நம்ம ஜெயிக்கிறதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். படிங்க சிஸ்டர். 5th சாப்டர் இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல போல் சொல்றாரு. 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ம் ஆவிக்கேற்றது நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வர்றாரு? இந்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுங்களா? அடுத்த வருஷம் படிச்சுங்க சார். 17 கூட வாசித்தேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்னவென்கிறதென்றால், நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்குது. மாம்சம்னா நம்முடைய மாம்ச குணங்கள் இருக்கு இல்லைங்களா? பொறாமை, கோபம், பகைகள், விரோதங்கள், கசப்புகள், இது இருக்கு இல்லைங்களா? இது ஆவிக்கு விரோதம். ஆவினாக்கா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது 2த்துக்குமே எகென்ஸ்டா இருக்கு. அதான் சொல்றார், மேல சொல்றார் 16ல, இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்துக்கணும்னாங்கனாக்கா ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணுங்க? டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. இதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்குது. இதோடைய வசனங்களை படிக்கணும், டெய்லி நம்ம பைபிளை நம்ம வாசிக்கணும். அடுத்துனாங்க சகோதரர்களோட ஐக்கியம், மீட்டிங்ஸ்ல நம்ம கலந்துக்கணும். இதெல்லாம் என்ன செய்ய போகுது பிரதர்? இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா பிஸி ஆயிடுவோம். அப்ப என்ன ஆயிடும்? இதுல என்ன ஆயிடும்? நம்ம டெய்லி இன்வால்மெண்ட் ஆகாம தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியினால நம்ம நிரப்பப்படுறோம். ஜெபிக்கும் போது தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுறோம். தேவனுடைய வல்லமை நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி மீட்டிங்ல சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குது? தேவனுடைய பரிசுத்த ஆவி. அதனால மாம்சத்தின் கிரியைகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அது நிறைவேற்ற முடியாது. மாம்சத்துடைய இச்சைகளை என்ன பண்ண முடியாது? நிறைவேற்றாது இருப்பீர்கள். பாருங்க, இப்போ 1 hour நம்ம இங்க இருக்கிறோமா? ஒரு 1.5 மணி நேரம் இங்க இருக்கிறதுனால நம்ம என்ன அவாய்ட் ஆகுது? வேற வேண்டாத விஷயங்கள் நமக்கு என்ன ஆகுது? அவாய்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1.5 hours இல்லைன்னா இன்னொரு 1 hour நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறீங்களோ, பைபிள் படிக்கிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை ஈடுபடும் போது என்ன ஆகுது? இதுக்கு டைமு இருக்கிறது இல்லை. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு என்ன இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? டைம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, தூங்குறதுக்கு என்ன இருக்குது? டைம் இருக்குது.
எப்பயாவது நம்ம சொல்லிக்கணுமா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்ட்டு, தூங்குறது, அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. ஆனா கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கிறதுக்கோ, இல்ல ஜெபிக்கிறதுக்கோ, இல்ல மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கோ நம்ம என்ன சொல்றோம்? நேரம் இல்ல. பிரியமானவர்களே, அது அப்படியே தேவன் நமக்கு சொல்வாரு. டைம் வரும்போது என்ன சொல்வாரு? இதுதான் அவர் சொல்வாரு. என்ன சொல்வாரு? நம்ம அவரை நோக்கி கூடும்போது அவர் என்ன சொல்வாரு? எனக்கு டைம் இல்ல. நீ சொல்றத கேட்கறதுக்கு நம்ம அவர் சொல்றது கேட்கறதுக்கு டைம் இல்லைனாக்கா, அவர் நம்ம கூடும்போது, நம்ம கஷ்டத்துல அவரை நோக்கி கூடும்போது, கஷ்டம் வரும், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும். அவரை நோக்கி கூடும்போது அவர் என்ன சொல்வாரு? அவர் நம்மள பார்த்து சொல்வாரு, என்னால இப்ப நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு என்ன கனம் பண்ணாக்கா, ஆண்டவர் சொல்ற என்ன கனம் பண்ணுகிற நான் என்ன பண்றேன்? கனம் பண்ணுகிறேன், என்ன அசட்டை பண்றாங்களோ நான் அசட்டை பண்றேன். நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு ஆண்டவர். பிரியமானவர்களே, என் நாமத்தை அறிக்கை பண்றாங்களே நான் என்ன பண்றேன்? பிதாவுக்கு முன்பாக நானும் அவங்கள நாமத்தை அறிக்கை பண்றேன். என்னை குறித்து, என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ நானும் அவனை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? என் பிதாவுக்கு முன்பாக நானும் வெட்கப்படுவேன்ட்டா. நீ ஷேம் ஆவறியா? நீ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு இல்லைங்களா? நீங்க இது பண்றீங்களா? அதே மாதிரி தேவன் நம்ம அவரை நோக்கி கூடும்போது அவரும் அப்படிதான் செய்வார். ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, பிரியமானவர்களே, தேவன் அங்கே அதான் சொல்றாரு, நம்ம அவரை கூடும்போது, அவர் கூடும்போது நம்ம செவி கொடுத்தால், நாம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு அவர் செவி கொடுப்பாருன்றத நம்ம பார்க்கணும். வாசிங்க சிஸ்டர், அது வேற இடத்துல வருது. 1ல 33ஆம் வசனத்தை வாசி. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். பாத்தீங்களா? அதாவது ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல வருது நீதிமொழிகள்ல இதே வார்த்தை என்னன்னாக்கா, என்னுடைய வார்த்தைகளை நீங்க நான் கூடும்போது நீங்க செவி கொடுக்கலனாக்கா, நீங்க கூடும்போது நான் என்ன பண்ண மாட்டேன்? நானும் செவி கொடுக்க மாட்டேன்ற ஒரு வார்த்தை கூட நம்ம நீதிமொழிகள் வருது. சகல அன்புக்குரிய சகோதர சரிகளே, நம்ம யெகோவா நிசி என்ற தலைப்புக்கில நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். இந்த அமலேக்கு நம்முடைய பெரிய எதிரியா இருக்கக்கூடிய நம்முடைய மாம்சம், அதை நாம் எப்படி மேற்கொள்வது, எப்படி இந்த அமலேக்கை நம்ம அழிக்கணும் இல்லைங்களா? நம்ம ஆண்டவருடைய உதவியோடு கூட, மோசேயுடைய உதவியோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இந்த யுத்தத்தை நம்ம செய்யணும். அவரோட கூட இந்த தீமையை என்னங்க நன்மை என்ன பண்ணோம்? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். ஆவிக்கேற்றபடி நடந்துக்கும் போது மாம்ச இச்சைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நிறைவேற்ற மாட்டோம் என்பதாக நாம் ஒருவேளை அமலேக்கு ஜெயிச்சா நமக்கு என்னங்க? நமக்கு என்ன தெரியுங்களா? நமக்கு மரணம். அதாவது என்ன மரணம்? 2ஆம் மரணம். இங்க அமலேக்கு யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டெத். அதாவது நம்முடைய வில்ஃபுல் சின்னர்ஸ், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவங்களை அது அடையாளப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அகல அன்பான சகோதர சிலை, நாமும் கூட யோசுவாவை போல, மோசையை போல நாங்க இந்த யுத்தத்தை நாம் நடத்துவோம். நமக்கு தேவன் நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு ஜெயம் கொடுப்பார். வாசிங்க ஒரு வசனம் கடைசியா 2 கொரிந்தியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2nd chapter 14th verse. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை என்ன செய்றாராம்? வெற்றி சிறக்க பண்ணி. பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க? ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க முழுமையாக தங்களை தேவனுக்கு அர்ப்பணிச்சு அதிலே இருந்துக்கிறாங்க. சமீபத்தோட நம்ம மன்னா படிச்ச முந்தினேத்தோ போல் சுரலே நான் ஒன்று செய்கிறேன் இல்லைங்களா? அந்த வசனம் தலைப்பு வசனம் என்னங்களா? மன்னாவுடைய தலைப்பு வசனம். போல் வந்து விளக்கம் கொடுக்குறாரு.
போல் வந்து ஒரே விஷயத்துல என்ன வந்தாரு, நோக்கமா இருந்தார். பல எண்ணங்களை வச்சிருந்தாருன்னா போலால் என்ன பண்ண முடியாது, செஞ்சிக்க முடியாது. போல் சொல்ற கடைசி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னங்க, ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தேன். எப்படி அவரால் ஜெயத்தோடு முடிக்க முடிஞ்சிச்சுனாக்கா, போல் செஞ்சுனாங்க, ஒன்று செய்கிறேன். ஒன்றுனா ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண. நம்ம 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய நம்மளால முடியாது. ஒரே ஃபோக்கஸோட ஓடணும். முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மளை என்ன செய்வாராம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி தரக்கூடிய தேவனாக இருக்கிற தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.